ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே நன்றி, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 அப்பா. நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இனிமேலும் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. நன்றி நன்றி அப்பா. நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. பரிசுத்தரே நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துவோம், நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஓ தேங்க்யூ டாடி. நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து நம்மை நடத்தி வருகிற நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஆராதனைக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தேங்க்யூ டாடி. இந்த புதிய நல்ல மாதத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்தை அப்பா நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறபடியால் நன்றியோடு துதிப்போம். இந்த நல்ல நாளை காண செய்ததுக்காக நன்றி. நல்ல மாதத்தை காண செய்ததுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நவம்பர் மாதம் நன்மையானவைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். நன்மையான நவம்பராக நமக்கு இருக்கும். ஆமென் 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 ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரப்பப்படுங்க. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஓ நல்ல தகப்பனே. ஆமென். உங்கள் வல்லமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமென். இந்த மாதம் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, தகப்பனே தளர்ந்து போகாதபடிக்கு கர்த்தரே உங்கள் பலத்தினால் எங்களை நிரப்பி நடத்துகிறதுக்காக நன்றி. பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, தேவையை கண்டு தளர்ந்து போகாதபடிக்கு, ஓ தேங்க்யூ டாடி, உங்கள் பலத்தினால எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஆமென் ஆமென். ரீமாலாரா பாஷேலே ரேதேனே காரம் ரீகாலாரா பா ரீமாலாரா பாஷேலே ரேதேனே காரம் ரீமாலாரா பாஷேலே ரேதேனே. தேங்க்யூ டாடி. ஓ நன்றி அப்பா. உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. ஓ தேங்க்யூ டாடி. சோர்ந்து போகிறவனுக்கு ஆமென் பலத்தை கொடுக்கிறவங்க நீங்கள், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நீங்கப்பா. ஓ தேங்க்யூ டாடி. ஆமென் ஆமென். இந்த நல்ல மாதத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ டாடி. இந்த மாத துவக்கத்தில் நம்ம எடுக்கிற முடிவு என்னென்னா, டிசிஷன் என்னென்னாப்பா, இந்த மாதத்தில் என்ன குறித்து ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க. அந்த திட்டம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நான் எனக்காக ஓடி 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 சோர்ந்து போயிட்டேன், தளர்ந்து போயிட்டேன். ஆமென் ஆமென். இனி உங்களுக்காக உங்கள் வார்த்தையின்படி ஓட கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீமாலாரா செக்கலேரே ரீகலாரா ரீமாலாரா செபெலே பெரே பெதே பெனகரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. அப்பா, உங்கள் நோக்கங்களுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன். ஆமென். உங்கள் திட்டங்களுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். தேவன் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தோடு இருக்கிறார். அப்பா, இந்த நவம்பர் மாதம் மாத்திரமல்ல, அடுத்த டிசம்பர் மாத்திரமல்ல, ஆமென் 2026 அல்ல, என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் நோக்கத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ
அதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமே ரீமாலாரபா ஷேக்கேலேரே பொரி கலாரபா ரீமாலாரபா சேலேரே தேனே கரபோ ரீமாலாரபா லேபெரேபே எஸ்தேனே கரபோ. தேங்க்யூ டாடி. ஆமே ரீக்கலாரபா ரீமாலாரபா சேலேரே தேனே கர தனனனனனனலரபோ ரீக்கலே மொல்லே மேரே மிஷன். அப்படியே கர்த்தருடைய ஆவினால நிரப்பப்படுங்க. ரீமாலாரபா ஷேக்கலோ ரோதோதன கர தனனனனலரபோ. தேங்க்யூ டாடி. ஆமே நாமே 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 ரீமாலாரபா சேலேரே தேனே ரீமாலாரபா ரேக்கலரபோ ரேமலே மேரே மேதேனே தேனே கரபோ ரீமாலாரபா ஷேலே ரோதோனன கரத நனனல நமலே கெலோ தோனனனலரபோ ரேமலே ரேசேதோ நோனோ கரத நனமலே மேதே மேனே. உங்கள் வல்லமையினால நிரப்புங்க. ஆமே நாமே. உங்கள் திட்டங்கள் உங்கள் நோக்கங்கள் நிறைவேறட்டும். என்னை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. ரீமாலாரபா ஷேலே ரே தேனே நேனே ரபோ ரேக்கலே ரே மேலே மேரே மேதே நேனே நேனே. தேங்க்யூ டாடி. ஒவ்வொருவரையும் உங்கள் மகிமை நிரப்பட்டு நிரப்பட்டு உங்கள் வல்லமை நிரப்பட்டும் நிரப்பட்டு நிரப்பட்டு. ஓ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எலும்ப செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமே நாமே நாமே நாமே. ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஆமென் ஆமென். கழுகு அதனுடைய வாழ்நாட்களில் 40 வயசு எப்போவோ வரும்போது அதுக்கு அப்படி பலனெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருமா. அப்போ நேராக போய் அது ஏதாவது மறைவான மலை பகுதியில் போய் அப்படியே போய் இருந்து அந்த ஒவ்வொரு ரெக்கையெல்லாம் அப்படியே உதுத்து விடுமா. தானாக உதிராதான், இது பிக்குமா. அப்படியே அழகு வச்சு கொத்தி 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 இந்த ரெக்கையெல்லாம் உதுத்து போடுமா. உதுத்து போட்டு அடுத்து அந்த அழகை அப்படியே கொத்தி கொத்தி உடைக்குமா உடைச்சிட்டு அப்படியே இருக்குமா. கொஞ்சமாக அது வளருமா. அந்த ரெக்கை வளருமா. அந்த அழகு மறுபடியும் புதுசாக வளருமா. அதுக்கு பிறகு ஒரு 40 வருஷம், அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷமோ என்னமோ சூப்பராக வாழுமா. புது பலன். அதுதான் புது பலன். கழுகுகளை போல் செட்டை எடுத்து உயரே மறுபடியும் அதை விட பயங்கரமாக பறக்கும். அதை விட பயங்கரமாக வாழுமா. அதுக்கு பிறகு ஒரு 20 வருஷமோ என்ன நினைக்கிறேன் நான் ஒரு இதில் தான் பார்த்து பயங்கரமாக வாழுமா. ஆமே நாமே நாமே நாமே. நம்ம வாழ்க்கையில் நமக்காக ஓடி நம்ம அறியாமல் தேவனை அறியாமல் நமக்காக ஓடி நம்ம சுயத்தில் வாழ்ந்து கோவப்பட்டு எரிச்சல் பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அடுத்தவங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அப்படிலாம் வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை முடிச்சிட்டோம். ஆனால் தேவனுக்கு அது சித்தமான வாழ்க்கையே இல்லை. ஆமே. தேவன் நம்மளை குறித்து பெரிய திட்டம் வச்சுருக்கிறார். இது ஏதோ சன்னியாசியை போகிற மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாம் உலகத்தை வெறுத்துலாம் கிடையாது. ஆமாம். இந்த வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் இது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அதனால் எனக்கு அன்பானவர்களே, இதனை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திட்டம் இருக்குது. ஆமென். நீங்கள் ஒன்று தான், அப்பா ஏசப்பா என் வாழ்க்கையில் நான் எப்படி வாழணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. ஒரு அழகான வாழ்க்கையை தருவார். சூப்பரான வாழ்க்கையை தருவார். பெஸ்ட்டான வாழ்க்கையை தருவார். உங்கள் வாழ்க்கை பெஸ்ட்டாக இருந்தால் விட்டுருங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு விட்டுருங்க. ஆனால் பெஸ்ட்டாக இல்லை, என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டேன் அப்பா அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா என்னை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆமென். ஆமாம். ஒரு வேளை கடவுளை அறியாதவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லையா, கடவுளே என் வாழ்க்கையில் உங்கள் நோக்கம் நிறைவேறட்டுன்னு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை பயன்படுத்துவார். ஓகே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நான் வீசும் அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறைவேது. நான் வீசும் அலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறைவேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது.
உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது உண்மையான வார்த்தை பாருங்க. இந்த உலகத்தில் நம்மெல்லாம் அனுபவிச்சு தான் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஹஸ்பண்டு கைவிட்டுருவாப்புல, காதல் பண்ணும்போது பல மாதிரி பேசுவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அந்நியனாக மாறிடுவாங்க. காதல் பண்ணும்போது அம்பி மாதிரி இருப்பாங்க, அப்படியே நடிப்பாங்க. ஒன்றுமே இல்லைம்மா என் தங்கம் செல்லம்மா. கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படிமா அப்படி முடியெல்லாம் விரித்து போட்டு அப்படி ஆடும். ஒரு டீப் மியூசிக் போட்டுடலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு பார்த்தாலே படபடப்பாக இருக்கும். வந்துட்டாயா அழகா, என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அப்படி தான் மாறுவாங்க பாருங்க. ஒய்ஃபு மாறுவாங்க, அம்மா அப்பா மாறுவாங்க, எல்லோரும் மாறுவாங்க. ஒரு கட்டத்தை பார்த்தா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி எல்லாருமே மாறுறவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சு நீங்களும் மாறுறவங்க தான், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஆனால் இந்த உலகத்தில் மாறாதவர், கைவிடாதவர் கடைசி வரைக்கும்னா அது ஏசப்பா மட்டும்தான். ஆமென். இதெல்லாம் உணர்ந்து நம்ம பாடுறோம் பாருங்க. ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் இந்த நல்ல ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் மாற ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி மாறுவாங்கன்னா, மாறாதவர் போல் மாற ஆரம்பிச்சிருவாங்க. கையை தட்டி ஆமென். பாருங்கள், இதுதான் சத்தியம் பாருங்கள். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் மாறாதவர், தேவன் பரிசுத்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளும் அப்படி மாறுவோன்னு அர்த்தம். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். அவர் மாறாதவர், நம்மளும் மாறாதவர்களாக இருப்போம். இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மாறி மாறி பேசலாம். ஆனால் இந்த நல்ல தேவனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க மனம் மாறுவாங்க, மனம் திரும்புவாங்க, வாழ்க்கையே மாறும். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறைவேது. நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறைவேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல. கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன். நீந்திட தெரிந்த மீனவனாயிருந்தும் நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன். நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விட மாட்டீர். அழைத்தவர் கைவிடலன்னு
பேச வைப்பீர். நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விட மாட்டீர். அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைப்பீர். புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறைவேது. நான் வீசும் வலைகள் எல்லாம் பெருமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறைவேது. புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, இதுவரைக்கும் எங்களை கிருபையாய் நடத்தினீங்களப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு புது மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த நவம்பரும் சரி, அடுத்து டிசம்பரும் சரி, தைரியமாக இருங்க. இந்த வருஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் முடியும் போது அப்படி ஒரு நிறைவான ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். கையை தட்டி எத்தனை புரியும். ஏதோ சும்மா கர்த்தர் என்ன நடத்தினார், தலைவலி சரியாச்சு, இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூட. இந்த வருஷம் முடியும் போது நமக்கு அப்படி நினச்சி பார்த்தா அப்படி நிறைவில் இருக்கணும். திருப்தி. பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், பூரணம் அடைந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு மனசு வரணும் பாருங்கள். திருப்தியாக அப்பா என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். அதை விரும்புங்க. ஓகே, கட்டாயம் கர்த்தர் செய்வார். 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு அவரால் முடியும். எத்தனை விசுவாசிக்கிறேன் பாருங்கள். யோசிப்பு நாட்களில் ஒரே நாளில் எத்தனை பிரச்சனை சால்வ் ஆச்சு தெரியுமா? ஒரு நாளில். அவன் பட்ட பாடு ரொம்ப நாள், கஷ்டப்பட்டார் ரொம்ப நாள். 17 வயசில் கஷ்டப்பட ஆரம்பித்தார், 30 வயசில் விடுதலை வந்துச்சு. ஆனால் நடந்ததெல்லாம் ஒரே நாள். என்ன நடந்துச்சு? ஒரே நாளில் சிறைச்சாலையில் இருந்தவனை முதல்ல வெளியில் கொண்டு வந்தான். சிறைச்சாலையில் இருந்தவனை கொண்டு வந்து அவனை அழகாக அப்படி சேவ்லாம் பண்ணி ஸ்பைக்கெல்லாம் வச்சு அழகாக பல நாள் சவரன் பண்ணாதவனை நீட்டாக அழகாக்கி சூப்பராக்கி அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி கொண்டு வராப்புல. சரி, நம்ம ஏதோ ராஜாவுடைய அந்த மனசில் ஏற்பட்ட அந்த சொப்பனத்துக்கு பதிலை சொல்லிட்டோம்னா எதையாவது ஒரு வெகுமதியை தந்து மிஞ்சி போனால் என்ன பண்ணுவார்? விடுதலை ஆக்குவார். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசேப்பினுடைய விருப்பம் என்னவாக இருந்துச்சுன்னா, எப்படியா அந்த ஜெயிலேருந்து வெளியில் போயிடணும். நான் ஒரு தப்பு செய்யலை, நான் இந்த ஜெயிலில் அடிமையாக இருக்கிறேன், இங்கேருந்து என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் தான் அவருடைய கடைசி ஆசை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
யோசேப்புடைய ஆசை, இந்த ஜெயிலேருந்து நான் எப்படியாவது வெளியில் வரணும், நான் ஒரு தப்பு செய்யலை, வெளியில் வந்து நான் எங்கேயாவது உண்மையாக பொழைச்சிக்கிடுவேன், எந்த எஜமான்கிட்ட போனாலும் அவன் உண்மையாக இருப்பான், பொழைச்சிக்கிடுவான், கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அப்படி தான் யோசேப்பு நினச்சிருந்தார். எத்தனையர் புரியுது? ஆனால் அதுவாக நடந்துச்சு. அவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். எத்தனையர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், 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 ஆமேன். அதனால் நீங்கள் நம்ம தேவனை மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆமேன். நாம் உங்கள் திட்டம் அவர் திட்டத்துக்கெல்லாம் கிட்ட கூட நெருங்காது. அல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன், ஆமேன். சொல்லுங்க. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்த என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, தானியேலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, தானியேலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. என்னோட கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சும்மா தேவன் உணர்த்தி சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம். வருகிற நாட்களில் நம்ம வாழ்க்கை அவ்வளோ அழகாக மாறும். உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. 2வது அதிகாரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. 25வது வசனம். அப்பொழுது லூக்கா 2:25. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கையை தட்டி. ரொம்ப முக்கியமான வார்த்தை. எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை.
பாருங்கள், சிமியோன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? அவர் நீதி உள்ள மனுஷனாக இருந்திருக்கிறார். அப்படின்னா நீதியாக நடப்பார். ரெண்டாவது, அவர் பார்த்திங்கன்னா தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறார். சரிங்களா? இவர் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தாராம். இஸ்ரவேலின் ஆறுதல்னால் என்ன அர்த்தம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய ஒடுக்கப்பட்டாங்க. சரிங்களா? ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய சொந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக நீதியின் பாதையில் நடக்கலை, பயபக்தி உள்ளவர்களாக இல்லை, பக்தி உள்ளவர்களாக இல்லை, அருவருப்பான காரியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதை குறித்தும் வேதனையோடு இருந்தார். இவங்கெல்லாம் மனம் திரும்பணும். எப்படி யோவான்ஸ்நானன் மனம் திரும்பி குணப்படுங்கள் சத்தம் போட்டாரோ, இவர் சத்தம் போடாமல் அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். சரிங்களா? அந்த மனுஷன் தேவனுடைய ஆறுதல் வர காத்திருந்தாராம். நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். யாருக்கு? ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க என் மக்கள். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், வயசான ஆட்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க. பாருங்கள், வயசாகி மெச்சூரிட்டி ஆகலைன்னா திருத்த முடியாது, கஷ்டம். ஆனால் சிலர் பார்த்திங்களா, வயசு ஆக 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 ஒரு மெச்சூரிட்டி வரும் பாருங்கள், அனுபவ ரீதியாக மெச்சூரிட்டி வரும். அப்படி வந்த பிறகு அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சாமி கும்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வயசான பிறகு ரொம்ப கோயில் குளம்னு போவாங்க. அது இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், வயசு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு கடவுள் தான் ரொம்ப முக்கியமாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான். ஆனால் இவங்களை அப்படி நினச்சிடாதீங்க, இவங்க அப்படி கிடையாது. அதுக்கு ஆதார வசனம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையே அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? இவங்க ஆதியில் இருந்தே இவங்களுக்கு ஒரு பெரிய வாஞ்சை என்னென்னா, சிமியோன் அவருக்கு, இந்த தேவ மனுஷனுக்கு, அவர் ரொம்ப நீதியாக ரொம்ப பக்தி உள்ளவராக இருக்கிறாரு. தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு விடுதலை தரணும். எதுலேருந்து? இந்த அடிமைத்தனம், எல்லா அடிமைத்தனம், பாவம், வியாதி, இப்படி எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறதுக்கு யார் வரணும்? ரட்சகர் வரணும்னு அதுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கையை தட்டி. புரியுதுங்களா? ஆமாம், இதுக்காகவே அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ பாருங்கள், வசனம் சொல்லுது, அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். சரிங்களா? அந்த ஆறுதல் வர காத்துக்கிட்டு இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கு, தேவன் கொடுத்துருக்கிறார். ஆவியானவர், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவருக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார். நீ அந்த ஆறுதலை பார்க்காம சாக மாட்ட. கையை தட்டி நல்லா தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்தும், என் குடும்பத்தில் எல்லாரும் இப்படி இருக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து, ஆண்டவரே ஜனங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், ஆண்டவரே ஜனங்கள் நல்லா இருக்கணும், ரட்சிக்கப்படணும், தேசம் தேவனை அறியணும் அப்படின்னு தாகத்தோடு இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், அந்த ரட்சிப்பை பார்க்காம நீங்கள் சாக மாட்டீங்க. கையை தட்டி. ஆமே, கர்த்தருடைய வார்த்தை. ஆமே. ஆமாம், அதுதான் பெரிய நன்மை. தேவன் நமக்கு செய்ய போகிற பெரிய நன்மை நம்ம பார்ப்போம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படி சொல்லப்பட்டிருந்தது. 27, அவன் ஆவியின் ஏவுதலால் ஃபுல்லாகவே ஆவியில் தான் நடத்தப்படுறார். கையை தட்டி. எத்தனை புரியுது? ஃபுல்லாகவே ஆவியில் தான் நடத்தப்படுறார். இப்போ ஆவியான திடீர்னு சொல்கிறாரு, சிமியோன் நீ எந்திரிச்சு தேவாலயத்துக்கு போ அப்படின்றார். ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அப்பொழுது இயேசுவும் என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு. கையை தட்டி. நீங்கள் கண்ணால் அல்ல, அனுபவிப்பீங்க. நீங்கள் எதை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்தில் உயர்வாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் உயர்வாக இருக்கலாம், உங்கள் சமுதாயத்தின் உயர்வாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதை நீங்கள் கையில் வச்சு அனுபவிப்பீங்க. கையை தட்டி. ஆமே. பாருங்கள், பார்த்துட்டு தூரத்துலேருந்து தப்பாக நினச்சிட, நம்ம நல்ல பிரசங்கம் பண்ணோம், நம்மகிட்ட ஒரு பார்த்த முகம் பார்த்துருந்தேன்னு கமலஹாசன் இப்படியே ஒரு வரல, அப்படி பார்த்துட்டு ஏங்கிட்டு போகலை. அவர் அப்படியே கையில் வச்சு பாருங்கள், தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். நீங்கள் எல்லாம் பாகுபலி, என்னங்க பாகுபலி, நரேந்திர பாகுபலி, அதெல்லாம் இங்கேருந்து டப் அடித்தது, சும்மாலாம் இல்லை. அதெல்லாம் இங்கே ஏற்கனவே பைபிளில் வந்தாச்சு. இங்கேருந்து அவங்க டப் அடிச்சு தான் அப்படி செஞ்சிட்ருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஏசப்பாவை அந்த ரட்சணிய கொம்பு அவர் கையில் ஏந்தி பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்கிறார். என்ன தேவன் நீங்கள் அப்படி சொல்லிட்டு பாருங்கள், ஆண்டவரே
உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். கையை தட்டி. வாழ்ந்தால் அப்படி வாழணுங்க. ஒருவேளை யாருக்காவது சாகணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா, செத்துருவேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு வாழ்ந்துருங்கன்றேன். அவ்வளோ நிம்மதியாக, அவ்வளோ சமாதானமாக, அவ்வளோ நிறைவில் இருக்கணுன்ற எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இந்த விரும்புங்க. காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி. ஆமே. எத்தனை பேர் புரியுது? இப்படி ஒரு தேவ மனுஷன் இருந்தார். நடந்துச்சா நடக்கலையா? காத்திருந்தாரா இல்லையா? இருந்தார். நடக்காமலே போயிட்டா? இல்லை, சொந்த கண்ணு பார்த்துச்சு, கை தூக்கிச்சு, தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை எனக்கு செஞ்சிட்டீங்க. கையை தட்டி. அந்த சிமியோனுக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், எத்தனை புரியுது? அவன்கிட்ட ஒன்று சொல்லிட்டேன், என் பிள்ளைகிட்ட ஒன்று சொல்லிட்டேன், அவன் வேற என் ராஜ்யன்ட்டு இருக்கிறான், அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அந்த டைம் வரும்போது நீ போ, அங்கே போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிளம்பி போனால் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிறதில்ல. ஆமாம், பிள்ளைய கையில் கேட்ட உடனே கொடுக்குறாங்க அப்பா அம்மா. அப்படியே வாங்கி தேவனை ஸ்தோத்தரிக்கிற அளவுக்கு தேவன் உயர்த்தினார். அப்படியே உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். நீங்கள் எதை குறித்து பாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து பாரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பாரத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை யாருக்காவது ராஜ்யத்து மேலே அக்கறை இருக்கா? யாராவது? நான் உண்மையிலே பிரதர், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்லாம் எனக்கு ஆசை உண்டுன்னு யாராவது இருக்கிறீங்களா? இருந்தால் எஸ் போடுங்க, தப்பே கிடையாது. ஆமாம், அப்படி இருந்துச்சுன்னா எஸ் போடுங்க. இல்லை பிரதர், நான் என் குடும்பம், நம்ம சபை, நம்ம வாழ்க்கை அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, பரவாயில்ல, நோ போடுங்க. நம்ம ஜோம் போடணும் சீரியஸாக. அதனால தான் கேட்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை யாரும் அவமானப்படுத்த போகிறதே கிடையாது. இப்படி இருந்தோம், இப்படி இருக்க போகிறோம், அவ்வளோதான். யாராவது எனக்கு உண்மையிலே என் தேசம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் ஏசப்பா அறியணுங்கிறதில்ல, நான் ரொம்ப வெறியாக இருந்தேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? எல்லோரும் எஸ் தான் போடுவீங்க, நோ போடுறதுக்கு மனசு வராது. எனக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. என் குடும்பம், என் சபை, என் கடமை, என் குடும்பம், என் தங்கம், என் உரிமை, அப்படி தான் இருந்தேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி சத்தியத்தை கேட்க தான் அப்படி உணர்வு வந்திருக்கு. சரி, யாராவது அப்படி இருப்பீங்கன்னா, என்னை மாதிரி யாராவது இருப்பீங்கன்னா, உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை அப்படி எடுத்து கொண்டு வருவார். சரிங்களா? ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய ஒருத்தர் போட்டிருக்காப்புல, விநாயகி அக்கா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். உண்மையிலே நம்ம குடும்பத்தில் தான் முக்கியத்துவமாக இருப்போம், வேறு வழி இல்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனையே 1000 பிரச்சனை, இதில் வேறு தேசமா நாசமாக போச்சு, தேசமா என் குடும்பமே இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் இருக்கும். சரி, அதையும் தாண்டி, ஆனால் பாருங்கள், இவங்க அதையும் தாண்டி வாழ்ந்துருக்குறாங்க. சரிங்களா? அதுதான் பக்தி. சொல்லுங்கள், அதுதான் தேவ பக்தி. ஓகே, அதனால் நான் உங்கள் மேலே அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். அப்பாவுடைய வல்லமையில நாமத்தினால. ஒருவேளை யாராவது சொல்லதுக்கு தயங்கி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு உண்டாவதாக. நீங்கள் ஜனங்களுடைய ரட்சிப்பாக, ஆமாம், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி. ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஓகே, சரி. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார்கள். இது ஒன்று. அடுத்து 2 சாட்சிகளினால் ஒரு காரியம் உறுதிப்படும். ஹல்லேலூயா. பாருங்கள், அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாரு? சமாதானத்தோடு போக விடுகிறேன். அடுத்து சொல்கிறார் பாருங்கள், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும், உடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு மகிமையாகும். தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்து 36 அடுத்தடுத்து வருவாங்க பாருங்க. இந்த 2 கேரக்டரும் தேவன் எழுதி வச்சிருக்கிறார் பைபிளில். ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேரக்டர். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலன் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாக இருந்தாள். கையை தட்டி. இந்த அம்மா இன்றைக்கி தப்பாக நினச்சிடாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப வயசாகிருக்கும், வாழ்க்கையில் என்ன சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் மறிச்சிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மளாம் ரொம்ப நாள் இந்த பாடி தாங்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட
தேவனுக்காக ஆத்மார்த்தமாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? தனக்காகவும் தன்னுடைய பிரச்சனை, தன் குடும்பம், கடன் பிரச்சனை, காசு பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, இதுக்காகவே ஓடுவாங்க. எப்போ வயசாகி இதுக்கு மேலே ஏதாவது பலவீனம் இருக்கும், இல்லைன்னா இதுக்கு மேலே நம்மளால் வாழுறது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான் நம்ம உயிர் பிழைக்கிறது, இல்லைன்னா நமக்கு ரொம்ப வயசாகி போச்சு இப்போவோ அப்போவோ அப்படிங்கிறப்பட்ட நிலையில் இருந்தால் கூட பாருங்கள், ஜனங்களுக்காக, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு தனக்காகவே இருப்பாங்க. தன்னுடைய பேர், ஈகோ, போட்டி, பொறாமை, மருமகள்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, ஊரில் புரளி பேசுறது. பார்த்தீங்களா, வயசான பாட்டியாக இருக்கும், கிளவி எப்போ போகுன்னே தெரியாது. ஆனால் பாருங்கள், உட்காந்து எப்போ பார்த்தாலும் யாரையாவது கெடுத்து பேசிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கெட்டாத்தை போட்டு ஏசும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பாருங்கள் சில பேர் இருப்பான். பாருங்கள், இந்த அம்மா அப்படி கிடையாது. பாருங்கள், அது வந்து பாருங்கள் வசனம் சொல்லுது. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. 39 36. சரி, இப்போ பாருங்கள், இவங்க ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை எத்தனை வயசு? கையை தட்டி. ரொம்ப முக்கியம் பிரதர் அண்ட் சிஸ்டர் வாழ்க்கையில். எப்பேற்பட்ட ஆள் இவங்க? ஒரு ஆசாரிய, ஒரு பெரிய உயர்ந்த கோத்திரத்தில் உள்ளவங்க, ஒரு தீர்க்கதரிசி. இந்த அம்மா கன்னி பிராயத்திலே கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம்தான் புருஷனோட வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு வாழலை. சரிங்களா? புருஷன் 7 வருஷத்தில் இறந்துட்டார். அதுக்கு பிறகு வாழ்ந்தால் எப்படினாலும் வாழ்ந்துருக்கலாம். புரியுதுங்களா? எப்படினாலும் கண்ணா பின்னாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அப்படி வாழலை. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ 84 வயசு இந்த பாட்டிக்கு. சரிங்களா? எப்படி இருந்திருக்குன்னா, அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆமென். கையை தட்டி. எத்தனை புரியுது? எதுக்காக இந்த அம்மா ஆராதனை செஞ்சிட்டு இருந்துச்சா? இந்த அம்மாக்காக கிடையாது. நீங்கள் சொல்லலாம், அதுவே ஒரு ஒண்டிக்கட்டை கிழவிக்கு ஒருத்தரும் கிடையாது, போக்கடி கிடையாது, அதனால் அது வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு கிடக்கு அப்படின்னு நினைப்போம். சில இப்படிலாம் கிடையாது. பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம் பாருங்கள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஆமென், ஆமென். எதிரே புரியுது? எருசலேமுக்கு மீட்பு உண்டாகணும். தன்னுடைய ஜனங்கள், ஆமாம், பகையாளிகிட்டிருந்தும் எதிரிகளிட்டிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாகணும், ரட்சிக்கப்படணுங்கிற அக்கறையோடு தான் இந்த அம்மாவும் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உட்காந்து சாப்பிடாதான். அது பாட்டுக்கு மணிக்கு ஒரு கணக்கில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இந்த 2 பேர் இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரணுங்கிறதுக்காகவே வைராக்கியமாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. கையெழுத்து. இத்தனை புரியுது? எனக்கு இதை படித்தப்போ நான் அப்படியே மாறிட்டேன். இருதயம் வாழ்ந்தால் இப்படி வாழணும் சார், இல்லைன்னா வாழையே விடாது. சும்மா போட்டுட்டு வியாதி, கடன் பிரச்சனை, காசு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஜெபமே கிடையாது. ஆமாம், நீங்கள் எப்படியோ தெரியல, எனக்கு ஒரு வெறி பிடிச்சிட்டு இனி இந்த ஜெபமே கிடையாது. சர்ச்சு தரும்போது தருவார், இந்த தேவை தரும்போது தருவார். ஒன்னே ஒரு திட்டம்தான், ஆண்டவரே ஆமாம் உங்கள் சுவிசேஷம் பரவணும், தேசம் உங்களை அறியணும். ஆமாம், இதுதான் எனக்குள்ள ஒரு பெரிய தாகம். ஏதோ சும்மா கிளம்பிட்டு நினைக்காதீங்க. நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இல்லையா, நீங்கள் சில நாட்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து, சில வருஷங்கள் கழித்து வருவீங்க. அப்போ உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துவார் ஆண்டவர். பிரதர் அன்றைக்கே சொன்னார், நம்ம கூட சேர்ந்துருக்கலாமே, இப்போ இவ்வளோ நாள் கழித்து தான் நமக்கு இந்த உணர்வு வந்திருக்கு, இப்போ தான் நம்ம இங்கேயே வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இது ஏதோ சும்மாலாம் டிசிஷன் எடுக்கலை, தேவன் எனக்கு உணர்த்தி நான் எடுத்தேன். ஓகே, முடிவு எடுத்தேன். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், இந்த 2 பேருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் என்ன நினைக்கிறீங்க? சர்ச்சு போகிறேன்னு என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஜெபத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் ஜெபம் எப்படி இருக்குது யோசிங்க. யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஜெபத்திலே ஆண்டவரே அப்பா உம்முடைய ரட்சணத்தை காட்டும். எத்தனை பேர் தேவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் பூரா தேவையின் அடிப்படையில் தான் இருக்குது தெரியுமா?
நம்ம ஜெப குறிப்பு ஃபுல்லாக ஜெப குறிப்பு தான். ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே ஆண்டவரை இதைத்தார் அதைத்தார் அதைத்தார் இதைத்தார் அதைத்தார் இதைத்தார், இதுதான் ஜெப குறிப்பு. இந்த ஜெபத்தில் இது என்ன சொல்கிறதுக்கு, ஒரு குழந்தை பிள்ளை ஜெபம் இன்னும் வளர வேண்டியிருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதம் தேவன் அப்படி தான் நம்மளை நடத்த போகிறாங்க. இந்த மாத வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். சங்கீதம் 85. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் பாஸ்டர், நீங்கள் ஊழியம் செய்வீங்க, உங்களுக்கு என்னது காணிக்க வரும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஜெபம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும், இதுதான். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு குடும்பம், குழந்தை, குட்டி இருக்குது, கடன் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, பிள்ளைகள் எதிர்காலம் இருக்குது, எனக்கும் எல்லாம் இருக்குது. எனக்கும் குடும்பம், குட்டி எல்லாம் இருக்குது. அவங்க எதிர்காலத்தையும் நானும் பார்க்கணும். அப்படி இருக்கிற நான் தான் சொல்கிறேன், அதெல்லாம் மேலான வாழ்க்கை. அதை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்குது. உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். சங்கீதம் 85, 12வது வசனம். புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. ஆமென். ஆமாம், ஆமென், ஆமென், ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். 2வது, நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கையை தட்டி ஆமென். நம்ம தேசமும் பலன் கொடுக்கும், தேவனுக்கு பலன் கொடுக்கும். ஆமென். இதான் ரொம்ப முக்கியம். நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், நம்ம தேசத்தில் இன்றைக்கி இந்தியா, இலங்கை, மலேசியா 3 நாடு நினைச்சிருக்கிறோம். நம்ம தேசத்தில் தேவன் அநேக ஜனங்களை ரட்சிப்பார், விடுவிப்பார். பெரிய என்னது விடுதலை நடக்கும். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை கொண்டு தான் செய்வார். நான் தான் சொன்னேன், மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க வாணித மிஸ்டர் வந்திருக்காப்லையா? சரி, வந்திருந்தா 2 பேர் வரல இல்லையா? இருக்காங்களா? இல்லை. சரி, ஓகே. பாருங்கள், செல்வ சுந்தராம ஆண்டர் கிருபையில் வச்சுருக்கிறாரு, சென்னையில் வச்சுருக்கிறாரு, ஓசூரில் வச்சுருக்கிறாரு, பெங்களூரில் வச்சுருக்கிறாரு, நம்ம நாகர்கோவிலில், திருநெல்வேலியில், எல்லா இடமும் வச்சுருக்கிறார். பாரு, நீங்கள் நம்பலாம் நம்பட்டன்னு உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ நம்புறீங்க? அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்துலேயே சொன்னேன், எங்கே கிடந்தால் நம்மளை எப்படி தூக்கி எடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? நம்ம எல்லாருமேலேயும் ஒரு பெரிய பெரிய திட்டம், அழைப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள், வசனம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். ஆமாம், இந்த 2 மாதமும், இந்த மாதம் 100% நம்பிடுங்க, தேவன் அவ்வளோ நன்மையை நமக்கு செய்வார். கையை தட்டி எத்தனை புரிய? ஆமென், ஆமென். அது எல்லாமே உண்டு. அது உங்கள் பண விஷயத்துலேயும் நடக்கும். உங்கள் பொருளாதார நெருக்கடியை மாற்றுவார், கடன் பிரச்சனை சரி பண்ணுவார், குடும்ப பிரச்சனை சரி பண்ணுவார். இதெல்லாம் 2வது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். கையை தட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு. மற்றதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் உறவுக்காக நீங்கள் செய்கிற காரியம். தேவனுக்காக என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள்? நீங்கள் கேளுங்க, உங்கள்கிட்ட கேளுங்க, உங்களை பார்த்து கேளுங்க. தேவனுக்காக நீ ஏதாவது செஞ்சியா? எதாவது செஞ்சா? இப்போ ஆனந்த் சிஸ்டர், நான் காலையில் 2 பிரசங்கம் பண்ணேன், 2800 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்றாப்புல, இதான் சொல்லிடுவாப்புல. இப்போ எவ்வளோ 3000 போயிட்டான் பாரு, எண்ணிக்கிட்டே இருக்காங்க. 3001. அது அப்படி தான், எல்லாருக்கும் அப்படி தான் ஒரு சந்தோஷம். ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். காலையிலே வேறு கிஃப்ட் வேறு வந்துட்டு, ஒரு சாரி வந்துட்டு, பிறகு சாட்சி சொல்லுவாப்புல, பிறந்த நாளைக்கு இப்போவே கிஃப்ட் வந்துட்டு. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதல்ல தேவனுக்காக வாழ்கிறது அப்படின்னா வெறும் நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஆராதிக்கிறேன், ஆனந்த் சிஸ்டர் பேசுகிறாப்புல, அது மட்டும் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனுக்காக உங்களை அர்ப்பணிக்கிறீங்க இல்லையா? அதுவும் தான் தேவனுக்காக வாழ்கிறது. கையை தட்டி, அது ஒரு பங்கு, அது ஒரு பகுதி. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வெறும் குடும்பம், வெறும் கடன், வெறும் இதிலேயே பிரித்து கவலைப்பட்டு சீக்கிரம் போயிடாதீங்க. ஆமாம், நீங்கள் இந்த ஊழியத்தில் ரொம்ப வருஷம் நிலச்சிருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரிங்களா? ஆமாம், அதனால் தயவுசெய்து முந்தினவர் பிந்தினவர் ஆவரண மாதிரி இப்படிலாம் நடந்துடக்கூடாது. உங்கள் மேலே பெரிய அழைப்பு இருக்குது, பெரிய திட்டம் இருக்குது. பாருங்கள், கர்த்தர் என்னோடு சொன்ன ஒரு காரியம், இந்த நாகர்கோவில் சரௌண்டிங்கில், இந்த நாகர்கோவில் சரௌண்டிங்கில் எவ்வளோ சபைகள் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லன்னு பார்த்தா எவ்வளோ சபைகள் இருக்குது. நான் எழுதி தரேன். இன்றைக்கி இந்த வெளிப்பாடுகளை, சத்தியத்தை பேசுகிற சபைகளை விரல் விட்டு எண்ணிடலாம். புரியுதுங்களா? நான் ஏன் இதை வெளியரங்கமாக்கலை, போஸ்டர் அடித்து ஒட்டலை, ட்ராக்ஸ் கொடுக்கலை. கொடுத்தோம்னா வந்துடுவாங்க ஜனங்கள்.
எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஏன்னா நமக்கு செட் ஆகாது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, ஆரம்பத்தில் நான் நினச்சேன் சீக்கிரத்தில் கர்த்தர் சபையை நிரப்பிடுவார், நம்ம வேறு இடத்துக்கு போயிடணும்னு. ஆனால் தேவன் ரொம்ப அழகாக உருவாக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம பேசுகிற சத்தியம் நிறைய புரியவே புரியாது. நான் சொல்கிறேன், எழுதி தரேன். இந்த சத்தியத்தை கேட்டால் தலை சுத்தம். இவன் என்னமோ சொல்கிறான், பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு, ஒன்றா இருக்கிறான்னு, ஜபத்தை பற்றியே பேச மாட்டேன்றாரு அப்படின்னு. நான் எல்லாம் பேச தான் செய்கிறேன், புரியுதுங்களா? அப்போது பாருங்கள், இந்த சத்தியத்தை புரியவே புரியாது. அவங்ககிட்டலாம் போய் எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்னா ஆசீர்வாதம். ஆமாம், கடன் அடைப்பது எப்படி, 7 வழிகள் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு விடுவாங்க. ஒரு 7 குறிப்பு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், சரிங்களா? அப்படி நிறைய பிரசங்கம் வரும். இல்லைன்னா பாவத்தை ஜெயிப்பது எப்படி, இப்படி தான் நீங்கள் நிறையா இருக்கும். இல்லைன்னா வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்பாடு, தானியல் புஸ்தகம், பச்சை குதிரை, கருப்பு குதிரை, வருகை, இப்படி தான் பிரசங்கம் இருக்கும். எச்சரிப்பின் செய்தி, இதென்னா என்ன, அதென்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம், ஆசாரிப்பு கூடாரம்னா என்ன. நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா? இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஆசாரி கூட பொன் குத்து விளக்கு எதை குறிக்கிறது, அப்படிலாம் நம்ம குறிக்காது. ஒன்றத்தையும் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதுங்களா? இப்போ நம்ம தேவனுடைய ஆலயம் ஆகிட்டோம். இப்போ போட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி அங்கே ஒரு விளக்கமும் அவசியப்படாது. எத்தனை பேர் புரியுது? உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு பைபிள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நீங்கள் இன்றைக்கி தேவன் தங்குகிற ஆலயம் ஆகிட்டோம், நம்ம தான் தேவனுடைய வாசஸ்தலம். இன்றைக்கி நம்மளை பற்றி தான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, புரியுதுங்களா? இதெல்லாம் சொன்னால் தான் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது இன்றைக்கி புதிய உடன்படிக்கை சுவிசேஷமே, புதிய உடன்படிக்கை சபையே ரொம்ப குறைவு இந்த டிஸ்ட்ரிக்டில். அதுலேயும் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பேசுகிறது ரொம்ப குறைவு. அதுவும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்துட்டோம். தேவன் தண்டிக்க மாட்டார்னு வந்துட்டோம். வேறு வேணையே வேண்டாம். யாராக இருக்கட்டுமே, நான் சொல்கிறேனே, ஒருத்தர் வியாதியில் இருப்பார், கொஞ்சம் கடன் பிரச்சனையும் இருக்கும், கொஞ்சம் குடும்ப பிரச்சனையும் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, தண்டனை உண்டானா உண்டும்பார். பரலோகம் எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போயிடணும், நரகம் ரெண்டும் தான் தெரியும் வாழ்க்கையில். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதுக்காக வாழ்றீங்கன்னு கேளுங்க. பரலோகம் போயிடணும் பிரதர், எப்படி ஆகிரும், தப்பிச்சு பரலோகம் போயிடணும் பாய். சரி, ஏன் பரலோகம் போகலன்னா, நரகம் அக்னியில் கடலில் தேவன் தூக்கி போட்டுருவார் அப்படின்ட்டு, புரியுதுங்களா? இவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஆனால் இவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் தண்டனையை விரும்புகிறாங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரே தண்டனை விரும்புது, நம்ம தண்டனைக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கும்? ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னார், என்ன ஆண்டவரே இத்தனை மாதம் ஆச்சு, இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு கூடவா தெரியாது, ஒருத்தருக்கு கூடவா தெரியாது, ஏன் செல்லன்னு நான் ஆண்டவர் சொன்னது. அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏசப்பா எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கிடலை. பிசாசு கூட்டத்தின் தலைவன் சொன்னான். யாரை? சத்தியபரனே வந்து பேசினார். எப்பா, நான் சொல்கிறதான்ப்பா உண்மை, நான் சத்தியத்தை பேசுகிறேன்ப்பா, பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்குறாரு, அற்புதம்லாம் செஞ்சாருங்க. கண்ணு முன்னாடி 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. அவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அந்த ஜனம் 5000 புருஷர்கள் மாத்திரம், பெண்கள் பிள்ளைகள் மத்தியில் பெரிய அற்புதம் செஞ்சார். ஆனால் என்ன சொன்னாங்க? அடுத்த ரவுண்டு எதுக்கு போனாங்க? அதே மாதிரி அப்போ ஏதாவது தருவார்னு போனாங்க. அவர் என்ன பண்ணார்? ஏன்டா சாப்பாடுக்காக வந்திருக்கிறீங்க, இந்த சாப்பாடு இல்லாட்டா இதை விட பெரிய சாப்பாடு இருக்குது, என்னை விசுவாசிங்க, என் பின்னாடி வாங்கினார். ஒரு பயம் வரல. சோறுன்னு பேசுனா வருவோம், ஆசீர்வாதம்னு பேசுனா வருவோம். கடன் அடைப்பார், உனக்கு அது தருவாது இது தருவான்னு சொன்னால் நாங்கள் வருவோம். நீங்கள் பாட்டுக்கு அது இது அப்படி ராஜ்யம், தேவனுடைய ஊழியம், ஆத்துமர சிப்புன்னு போனீங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்றவாங்க. அப்படி தான் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க எனக்கு அன்பானவர்களே. இப்படி இருக்கும்போது இங்கே வந்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அப்போல்லாம் ஜனங்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்குறோம், வெளியூர்லேருந்துலாம் நீங்களாம் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க, இதை ஒரு சர்ச்சாகவே மதிக்க மாட்டாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தானே இருப்போம், நம்மளுக்கும் ஆள் அந்த அளவுக்கு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அப்போ தான் என்கிட்ட ஆண்டவர் என்னோட பேசின ஒரு வார்த்தை, இப்படிலாம் இருக்க ஆண்டவர் எதனால் அப்படின்னப்போ தான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. நான் அப்படியே மிரண்டுட்டு அந்த வார்த்தையை கேட்டு, இன்றைக்கி நிறைய சபைகளை எதுக்கு போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் அனுபவிச்சிருக்கிறேன். இதே ஊரில் 14 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் 15 வருஷமாக சர்ச்சு போய்ட்டுருக்கிறேன். ஆர்சி சர்ச்சு தொடங்கி, சரிங்களா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆர்சி சர்ச்சு, வாரம் கரெக்டாக போயிடுவேன். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய சபைக்கு தொடங்கி
சரிங்களா? சிஎஸ்ஐ சபைக்கு போக தொடங்கி ஆவிக்குரிய சபைக்கு 15 வருஷமாக இந்த நாகர்கோவில் ஊரில் நான் போயிட்டுருக்கிறேன். நிறைய சபைகள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இன்னொரு சொன்னது, நிறைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. மக்கள் ஏன் போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஏதோ ஒன்றை பார்த்து ஈர்க்கப்பட்டு போவாங்க. புரியுதுங்களா? அங்கே வார்த்தை சத்தியம் பயங்கரமாக இருக்குது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறவு இன்னைக்கு. சீரியஸாக சொல்கிறேன். அதாவது நம்ம தேவன் சொன்னது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இல்லை, இம்பேக்ட் பண்ணுறதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆமென். அதாவது வசீகர பண்ணி இழுக்கிறது இல்லை, அவங்ககிட்டேருந்து எடுத்துருக்கிறது இல்லை, அவங்களுக்கு கொடுக்கறது தான். ஆமாம், என்ன சொல்கிறதுக்கு, அவங்ககிட்டேருந்து பெற்றுக்கொள்றதில்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இப்படி தான் இந்த வார்த்தை என்னோடு பேசுகிறேன். சரிங்களா? இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் நீங்கள் ஊழியமாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன் சார். எங்கள் பாஸ்டர் பேசுனார்னா அந்த ஸ்டைல் என்ன அப்படியே சொல்லியிருக்காங்க விசுவாசிகள். ஒரு வீடு 2 வீடு இல்லை, எக்கச்சக்க வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம பாஸ்டர் டை கட்டினாலே ஸ்டைலியா, நடந்தால் நீ நடந்தால் நடை அழகு. ஆமாங்க, சீரியஸாக ரசிப்பாங்க. இன்றைக்கி ஒரு சட்டை போட்டிருந்தார் பாருங்க பாஸ்டர், அது ஒரு 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 உணர்வு வச்சுக்கோங்களேன். பிரதர் நம்ம 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 ஐயா பேர் மறந்து போச்சேன், அவரு கூட தான் சொன்னார், பிரதர் உங்கள் சட்டை சூப்பராக இருக்குது அழகாக இருக்குன்னாரு. சுந்தரவேல் அடைக்கலம் ஐயா சொன்னார். அது வேறு, அவருக்கு வெள்ளை சட்டைன்னா பிடிக்கும், வெள்ளை சட்டையில் பார்த்தோன்னா மனுஷன் அப்படியே மயங்கிட்டாப்புல, அது வேறு. புரியுங்களா? அது வேறு. பிரதர் நீங்கள் போட்டிருந்த சட்டை நல்லா இருந்துச்சு, எங்கே எடுத்தீங்க, நான் ஒன்று எடுக்கணும், அது வேறு. புரியுதுங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், நான் பார்த்துருக்குறேன், கத்த சாட்சியாக சொல்கிறேன், பாஸ்டர் ஸ்டைலை பார்த்து, அந்த பிரசங்க அந்த இதை பார்த்து, அந்த சர்ச்சி செட்டப்பு, அங்கே போனால் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அங்கே போனால் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அங்கே போனால் 2 மணி நேரம் தான். அங்கே போனதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. அங்கே நல்ல ஏசி தான் போட்டு விட்டுரும், அங்கே நல்ல ஃபேன் இருக்கும், அங்கே போனால் அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்கும். அப்படி செட்டப்பு தான் போவோம். புரியுதுங்களா? அது தப்பு பாருங்கள். நான் சொல்கிறேன், தேவன் அந்த சபையை அதுக்காக நியமிக்கலை, அந்த ஊழியக்காரர் அதுக்காக நியமிக்கலை. அவர் எதுக்காக இருக்கிறாருன்னா, அவர் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் இருக்கிறார். புரியுதுங்களா? அங்கே போய் இந்த நல்ல தேவனோட இணையணுங்கிறது தான் தேவன் அந்த சபையை வச்சுருக்கிறார். அந்த பாஸ்டர் அதுக்கு தான் ஊழியம் செய்கிறாரு. இவங்க அதை புரிஞ்சிக்காமல் போவாங்க. எத்தனை பேர் புரியுது? நான் தான் சொல்லுவேன், என்றைக்குமே பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் தேவனுடைய சபை. நான் அப்படி தான் நம்புவேன். எல்லா பாஸ்டரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். சின்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர்லாம் கிடையாது. ஆனால் பிரச்சனை பாஸ்டர்கிட்ட இல்லை, ஜனங்கள்கிட்ட தான் பிரச்சனை. போகிற ஜனங்கள் எதுக்காக போகிறாங்க ரொம்ப முக்கியம். என்ன தேவைக்காக போகிறாங்க? எப்பவும் தேவையின் அடிப்படையிலே போகிறாங்களா, இல்லைல்ல உண்மையிலே ஆண்டவரோட இணையிறாங்களா? எத்தனை வருஷம் கிறிஸ்டின்ங்கிறது முக்கியம் இல்லை, இத்தனை வருஷத்தில் என்ன செஞ்சீங்கன்னு கேட்க தான் ரொம்ப முக்கியம். தேவனோடு இணைஞ்சிங்களா ரொம்ப முக்கியம். உங்கள் இருதயம் தேவனோடு ஒப்புரவாச்சா? வேதம் அப்படி தானே சொல்லுது. பவுல் சொல்கிற ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? எத்தனை புரியுது? ஆமென். சரி, அதனால் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி அதை பார்க்க தான் போகிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சபை நல்ல சபை. நான் ஆர்சி சபை சூப்பர் சபை, நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் நம்ம பிரசங்கத்தை தப்பாக கேட்குறவங்களுக்கு தப்பாக தான் பிடிக்கும். புரியுதுங்களா? எந்த கண்ணாடியை போட்டுட்டு பார்க்குறோங்கிற ரொம்ப முக்கியம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆல்பர்ட் ஃபாதர் அவ்வளோ பிடிக்கும், ரசிப்பேன் அவர் பிரசங்கத்தை கேட்டான். ஆமாம், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அப்படி ஆத்மாவுக்காக வாழ்வாங்க, அர்ப்பணிப்போடு வாழ்வாங்க. சிஎஸ்ஐ ஊழியக்காரங்களும் அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் தான் வளர்ந்தேன். சரிங்களா? ஆவிக்குரிய சபையை அப்படி வல்லமையாக தேவன் பயன்படுத்துவார். எங்கள் பாஸ்டர்லாம் அப்படி பயன்படுத்துவார். அங்கே அற்புதம், அங்கே அடையாளம் பயங்கரமாக நடக்கும். எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ அற்புதம் நடக்கும், அவ்வளோ அதிசயம் நடக்கும், அடையாளம் நடக்கும், மெசேஜ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க ஆமாம் ஸ்டைலை பற்றியா டையை பற்றியா பாஸ்டரே சொல்லி வருத்தப்படுவார். பாஸ்டர்கிட்டே போய் சொல்லியிருக்கிறாங்க, தனி ஜெபத்துக்குன்னு போய் ஆமாம் பாஸ்டர்கிட்டே வர்ணிச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க மக்கள். எதுக்காக போகிறோங்கிற ரொம்ப முக்கியம் பாருங்கள் சபைக்கு. ஓகே, கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியம். சரி, தேவன் என்னோட சொன்ன முக்கியமான வார்த்தையில் அடுத்து சுயாதீனமாய் வாழணும். தேவன் நம்மளை அப்படி தான் அழைச்சிருக்கிறார். சுயாதீனம்னா என்ன தெரியுமா? விடுதலையான வாழ்க்கை, யாருக்கும் அடிமை இல்லாத வாழ்க்கை. அதனால தான் சொன்னேன், சிமியோனும் சரி அண்ணால் அவங்களும் சரி தம்முடைய ஜனங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. மரியாள் கூட ஒரு இடத்துல சொல்லிப்பாங்க. லூக்கா 1வது அதிகாரத்தில் ஃபுல்லாக படித்து பாருங்கள்.
அவர் அடிமையின் எப்படி அந்த அழகாக இருக்கும் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இருக்கும் பாருங்க. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. 48லையா பாருங்க. தம்முடைய அவங்க சொல்கிறாங்க, மரியாள் சொல்கிறாங்க, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். சொல்லுங்கள், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். புரியுதுங்களா? அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வரணும் பாரு, அதான் சுயாதீனம். பாவத்திலேருந்து விடுதலை மட்டுமல்ல, இயேசு பாவத்திலேருந்து ரட்சிக்க வந்துட்டானா பாவம் போயிட்டனால வியாதி பெயரணும், மரணம் பெயரணும், வறுமை இருக்கவே கூடாது. அதான் சொன்னேன், சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை கடன் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, குடும்ப சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. இந்த 3ஐயும் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. எத்தனை நேரம் புரியுது? இந்த 3 ஜெயிச்சே ஆகணும். புரியுதுங்களா? ஆமாம், வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிறதையும் விடணும், உங்களை அடிக்கிறதையும் விடணும், நீங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறதும் விடணும். சீரியஸாக நிறைய இடத்துல இருக்குது. இதெல்லாம் நடக்கணும் பாருங்கள், இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கணும். நான் சொல்கிறேன், இருதயத்தை திடப்படுத்திக்காங்க. இது நீங்கள் பண்ணுற இந்த ஜெபத்தில் சரியே ஆகாது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடாட்டாலும் ஆமாம், எனக்கு கவலை இல்லை. உங்கள் ஜெபத்தினால இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு நல்லா கவனிக்கணும். தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போய் என்னத்தையா சொல்லிடக்கூடாது. கவனித்து பேசணும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி இதெல்லாம் மாற்ற முடியாது. எந்த ஜெபம்? நீங்கள் தேவையின் அடிப்படையில் ஒரு ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்களே, ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, 1ஆம் தேதி என்ன ஜெபம் பண்ணீங்க? அப்பா இந்த மாதமாவது எப்படி ஆகுது அப்படின்ற தப்பு கிடையாது. நம்ம மன கிளேசத்தை சொல்கிறது தப்பு கிடையாது. அந்நாள் மன கிளேசமுள்ள ஸ்திரீ ஒரு நாள் சொல்லிவிட்டு பாரத்தை இறக்கிட்டு நம்ம ஓயாமல் சொல்லிகிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அதை தான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் இப்படி வேண்டுதல் விண்ணப்பங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் தேவையின் அடிப்படையிலே ஜெபத்தை கொண்டு வந்தீங்கன்னா வேஸ்ட். அப்படி தான் சபையை கெடுத்து வச்சிடும். பழைய உடன்படிக்கையை பேசுகிற சபை இதே டிஸ்ட்ரிக்டில் நிறைய சபைகள் இன்னும் உன் கடனா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணு, இத்தனை நாள் உபாசம் போடு, இதை பண்ணு இப்படியே சொல்லிட்டாங்க. நீங்கள் தேவையின் அடிப்படையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கவே முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், மாறவே மாறாது. பாருங்கள், ஜெசன் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாப்புல, அது நல்ல இப்போ தான் தெளிவாக நான் கவனிச்சிருக்கிறேன். 10 வருஷமாக தேவைக்காக நான் ஜெபம் பண்ணதே இல்லை அப்படின்றார். 10 வருஷமாக என் தேவைக்குன்னு, சபை தேவைக்குன்னு கூட ஜெபம் பண்ணவே இல்லைன்றார். 3 கோடிக்கு சர்ச்சு கட்டினார், அப்பவும் ஜெபம் பண்ணலையா இதுக்காக? எத்தனை புரியுது? அவருடைய ஜெபம் பூரா தேவனோடு உறவாடுறது மட்டும்தான். சீரியஸாக, அப்பா எனக்கு இதை தாங்கப்பா, அப்பா கஷ்டமாக இருக்குப்பா, அப்படி ஜெபமே பண்ணலையா? 10 வருஷம் ஆச்சான். நான் நம்புகிறேன் அந்த வார்த்தையை. புரியுதுங்களா? நான் விசுவாசிக்கிறேன், அந்த இடத்துக்கு வரணும்னு நான் நம்பிட்டேன். புரியுதுங்களா? அப்படி தேவைக்காக ஜெபம் பண்ணவே கூடாது பிரதர் அண்ட் சிஸ்டர். சரி, இப்போ நான் பைபிள்லேருந்து உங்களுக்கு ஜெபத்தை காட்டித்தாரேன். இயேசு கிறிஸ்து எந்த ஜெபத்தை பண்ணார் அப்படின்ட்டு. சரிங்களா? எடுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். இப்போ முதல்ல கடகடான்னு எடுங்க, டைம் ஆகிட்டே இருக்கு, முடிச்சிருவோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம ஊழியத்தினுடைய பெரிய ஆசீர்வாதமே என்னென்னா, பெரிய சத்தியமே என்னென்னா, கர்த்தர் நல்லவர். நான் எப்போவும் சொல்லேன், அப்பா ரொம்ப நல்லவர். அவர் அப்பா, நம்முடைய தகப்பன், நம்ம அவருடைய நேசகுமாரர்கள். இதில் நம்ம எல்லோரும் ஓரளவு ஓகே ஆயிடுச்சோம். அப்பா அப்பான்னு தான் நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவர் நல்லவர், அவர் நமக்கு அப்பா. அவர் நம்ம பாவத்திலேருந்து ரட்சிக்கிறார். பாவம் செஞ்சாலும் நம்மளை அரவணைக்கிறார். இப்போ தான் அந்த இடத்துக்கே வந்திருக்கிறீங்க. எத்தனை நேரம் நம்புறீங்க? நான் என்ன பாவம் செஞ்சாலும் என்னை கட்டி பிடிப்பாருன்னா நம்புறீங்களா? எத்தனை நேரம் நம்புறீங்க இந்த உபதேசத்தை? ஆதாரம் வச்சுருக்கேன். இளையகுமாரன் பாவம் செஞ்சானா பரிசுத்தமாக வாழ்ந்தாரா? சொல்லுங்கள். இளையகுமாரன் பாவம் செஞ்சாரா பரிசுத்தமாக வாழ்ந்தாரா? பாவம் செஞ்சுட்டு தானே திரும்பி வந்தார். சொத்தை பிரித்து வாங்கிட்டு போனார். அப்பா விட்டு பிரிஞ்சு போனார். வேசிகள் இடத்துல ஆஸ்தி அழிச்சு போட்டான்னு அண்ணன் சொல்கிறான். எல்லாம் போன பிறகு அப்பாட்ட வரும்போது அப்பா ஏற்றுக்கிட்டாரா, விரட்டி விட்டாரா? நான் சொல்கிறேன் இல்லையா, இதை நம்புறதுக்கே இருதயம் வேணும். ஏதோ பாவம் செஞ்சாலும் அரவணைப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் பாவம் செய்யலையா? அதான் சொல்கிறேன்.
அப்போது நல்லா கொஞ்சம் அப்பா உங்களை பாவம் செஞ்சாலும் உங்களை அரவணைச்சி உங்களை பாவத்திலேருந்து ரட்சிப்பார். அதுதான் அவருடைய சித்தம். இதையே ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே இருக்கிற மக்கள். எப்படி நம்ம சர்ச்சில் கூட்டு வச்சு அவங்கள நடத்த முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஆமாம், தேவன் அதனால தான் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? அப்படிலாம் வந்துட்டாங்கன்னா நிலச்சி நிற்கணும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் கொண்டு வரும். நீங்களாம் நிலச்சி நிற்கிறீங்க பாருங்கள், சரிங்களா? அப்போது அப்பா நல்லவர்னு தெரியும், ரொம்ப அன்பாக இருக்கிறான்னு தெரியும். நம்ம பாவம் செஞ்சாலும் நம்மளை அரவணைச்சி நம்முடைய பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார், நம்மளை வெறுக்கலை. நம்முடைய பாவத்திலேருந்து நம்மளை விடுவிப்பது தான் அவருடைய சித்தம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், சரிங்களா? இந்த அளவுக்கு நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அவர் பெரிய தேவன், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இது எல்லாத்தையும் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆமென். சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். போகிற போக்கில் ஒரு ப்ரொஃபட்டிக்கான வார்த்தையை சொல்லிடுறேன். நம்ம ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம், ஆராதிச்சிட்ருக்குறோம். இந்த எடிட் பண்ண பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷனுக்காரன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து 575 ரூபாயை எடுத்துட்டா. புரியுதுங்களா? அவன் வேலை கரெக்டாக நடக்குது. நீ என்னமோ செஞ்சிருவ, நீ பிரசங்கம் பண்ணு, என்னமோ பண்ணு, எனக்கு தர வேண்டிய 575 ரூபாய் நான் எடுத்துட்டேன். மெசேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பே, கூகுள் பே ஆட்டோமேட்டிக்காக நம்ம காசை எடுத்துருவோம் அக்கௌண்ட்லேருந்து. எத்தனை பேர் புரியுது? ஆமாம் ஆமாம். அப்போன்னா நம்ம எப்படி வரணும்னா, நம்ம தூங்கினாலும் நமக்கு அறுவடை வரணும். அதனால தான் பவுல் நட்டான், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். நட்டவனும் போய் தூங்கிடுவான், தண்ணி பாய்ச்சவனும் தூங்கிடுவான். ஆனால் விளைய செய்கிற கர்த்தர் ஒரு நாளும் தூங்க மாட்டார். கையை தட்டி சொல்லுங்கள், அப்படி என் அறுவடையை நீங்கள் பெருக பண்ணுவீங்கப்பா. நான் விதைச்ச ஒவ்வொரு காணிக்கையும் பல மடங்கு அறுவடையாக வரும், உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். கையை தட்டி எத்தனை பேர் புரியுது? ஆமென். அது வேலையை கரெக்டாக பார்க்க பாருங்கள். எனக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டை நீ தந்துரு அப்படின்னு எடுக்க பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வரணும் பாருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் வல்லமையில நாமத்தினாலே. தூங்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்து விழணும். கையை தட்டி ஆமென். உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்கள் பிள்ளைங்க வேலை அப்படி பெருகணும். தூங்கும்போதும் உங்களுக்கு தேவனுடைய ஐஸ்வர்யம் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம பார்ப்போம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, அப்போ அவர் நல்ல அப்பான்னு தெரியும், சரிங்களா? ஆமாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் எடுத்துக்காங்க. யோவான் 13:23 கடகடன்னு நான் வாசிக்கிறேன். யோவான் 13:23. இது உங்களுக்கு தெரியும் சம்பவம். கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன காட்டி கொடுப்பான் அப்படின்றார். இந்த கூட்டத்தில் நல்ல கொஞ்சம் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் யார் தெரியுமா? ஏசப்பா விட்டு தூரமாக இருக்கிறான். எப்படா இவரை காட்டி கொடுத்து காசு சம்பாதிக்கலாம் இவர் மூலமாக? எப்படி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா கிட்ட எதுக்கு வர்றதே, எதுக்கு வருவாப்புல? காசுக்காக தான். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பணத்தை தாருமையா. ஜெப குறிப்பே, ஜெபமே என்னது? காசு தான். தேடி வர்றதே எதுக்காக? அப்பத்திற்காக தான் ஓடி வருவாங்க பாருங்கள். ஏசப்பா அற்புதம் முத நாள் செஞ்சிட்டார். எல்லாரும் அப்பா சாப்பிட்டாச்சு, திருப்தி, வீட்டு போயாச்சு. அடுத்த நாள் அவங்க வந்து பார்க்குறாங்க, காணோம். ஏசு படகுல வராரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, படகுல வராரு. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு ஊர்லேருந்து படகுல போகிற தூரம் இருக்குது பார்த்தீங்களா? ஷார்ட்டாக போயிடலாம், கடல் வழியாக டக்குன்னு போயிடலாம். புரியுதுங்களா? நீங்கள் இந்த ஓவரியிலேருந்து மணப்பாட்டுக்கு டக்குன்னு படகு வழியாக போயிடலாம். ஆனால் கரை வழியாக போனோம்னா ரொம்ப லேட் ஆகும். பஸ்ஸில் போனால் குயிக்காக வந்துடலாம், காரில் போனால் வந்துடலாம். நடந்து போனால் ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா சுற்றி வரணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளச்சல் எடுத்துக்கிடுவோமே, அங்கேருந்து இங்கே வரணுன்னா சல்லுன்னு வந்துடலாம். ஆனால் பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி ஏதாவது நடந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா படகுல வராரு, சீசர்கள் படகுல வராங்க, ஏசப்பா நடந்து வந்துட்டார். இவங்க எவ்வளோ ஸ்பீடாக கரை வழியாக வந்து அவரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எத்தனை புரியுது? நம்ம ஆட்கள் என்ன தீவிரம் பார்த்தீங்களா? அப்படியே பைபிளில் இருக்கும். அவங்க படகுல வந்து சேர்றதுக்கு முன்னாடி இவன் கரை வழியாக சுற்றி என்ன ஸ்பீடில் வந்துருப்பாங்க பாருங்க. இவருக்கு முன்னாடி வந்து, போதகரே நீ அங்கே உங்களை அங்கே தேடணும், காணலை, இப்போ தான் வரீங்களா, சட்டு விட்டுன்னு வாங்க அப்படின்ற, பந்தி இருக்கலாம் அப்படின்றாய். புரியுதுங்களா? எதுக்குடா வந்தீங்கன்றாரு. எத்தனை பேர் புரியுது? ஏசப்பா அப்படியே கேட்குறாரு, எதுக்கு என்ன தேடுறீங்க, எதுக்கு வந்தீங்கன்றார். அப்பத்துக்காக தாண்டா வந்திருக்கிறீங்க அப்படின்னு முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு. சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு ஜெபத்துக்கு வரீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா?
உங்கள் ஜெப நேரம் எப்படி இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை மாற்றணும் இயேசு நாமத்தில். ஏசப்பா தான் சொன்னார், அப்பத்துக்காக மட்டும் தேடாத, இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. மெய்யான போஜனம் ஒன்று இருக்குது. என் வார்த்தையை, என் சமூகத்தை தேடணும், என் வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்கணும் அப்படின்னு. எத்தனை பேர் புரியுது? அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏசப்பாவே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க, நான் ஏதோ புதுசாலாம் சொல்லலை. சரி, இப்போ பாருங்கள், யோவான் 23 இப்போது கூட்டத்தில் இருக்கிறவன் காட்டி கொடுக்குறான் பாருங்கள். பணம் பணம் பணம்னு இருக்கிறவன் இயேசை விட்டு தூரத்துலேயே இருக்கிறான். சரிங்களா? ஆமாம். ஆனால் ஒருத்தன் பாசம் பாசம்னு இருக்கிறவன் ஒரு மார்பில் சாஞ்சிருக்கிறான். எழுதி வச்சுக்கோங்க, பிரயோஜனப்படும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஏசப்பா கிட்டே ஜெபம் பண்ணுங்க. பணம் பண்ணனே எப்பவும் ஜெபம் பண்ணாது. கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், ஒரு தடவை சொல்லுங்கள். ஆனால் பாசத்துக்காக அவர்கிட்ட வாங்க, அவரோட பேசுங்க, உட்காந்து உறவில் இருங்க. அதனால தான் நான் ஆதியிலேருந்தே இவங்க பண்ணுற இந்த ஜெபத்தை நான் வெறுப்பேன். இந்த உபவாசத்தை நான் மறுதளித்து பேசுவேன். இந்த ஜெபம், இந்த உபவாசம், இந்த அர்ப்பணிப்பு, இதெல்லாம் போலி, இதெல்லாம் வேஸ்ட்டு, இதை நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் ஆதியிலேருந்தே நான் ஜெபம் பண்ணுறேன், நம்ம ஜெபம் பண்ணி தான் தொடங்குகிறோம். ஆமாம், தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம், வார்த்தையை கேட்குறோம். புரியுதுங்களா? அந்த ஜெபம் வேறு, இந்த ஜெபம் வேறு. இவங்களை நம்பி மோசம் பெயராது. ஓகே, இப்போ பாருங்கள். இப்படி இருக்கும்போது ஒருத்தன் அவர் மார்பில் சாஞ்சிருக்கிறான். யார்? யோவான். ஒருத்தன் பணம் பணம்னு இருக்கிறவன், அவன் பணத்தில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, பணம் ஆசை பிடிச்சவனாக இருக்கிறானா. யார்? யூதாஸ். அவன் கையில் தான் பண பையை கொடுத்து வச்சுருக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஆள் சொல்லுங்கள்? ஆமாம், பணம் ஆசை பிடிச்சவங்க கையில் பணம் இருக்கும். புரியுதுங்களா? ஆமாம், சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், இவன் இயேசை விட்டு தூரமாகவே இருக்கிறான். கடைசியில் இவன் காட்டி கொடுக்குறதுக்குன்னே பணத்துக்காக ரெடியாக இருக்கிறான். அதுக்கு தான் இந்த ஐக்கியத்திலே இருக்கிறான். பணத்துக்காகத்தான் இயேசு கூட உட்காந்துருக்கிறான். புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்கள். அப்போ ஏசப்பா திடீர்னு சொல்லிட்டாங்க, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான்ட்டார். அப்போது இயேசு அந்த சமயத்தில் 23வது வசனம், யோவான் 13:23, அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுக்கு அன்பாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். கையை தட்டு. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயேசுவின் மார்பிலே சாஞ்சிட்டு இருந்தானா. எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான் மனுஷன் பாருங்கள், அந்த சீசன் தான் சாகவே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. கையை தட்டி. வரலாறு சொல்லுது, இந்த யோவானை தூக்கி எண்ணெய் சட்டியில் கொண்டு போடுறாங்களாம். பொரிய மாட்டேன்றாப்லையா. புரியுதுங்களா? அப்படியே மிதக்கிறாப்லையா. அவரை கொல்லவே முடியலையா. பட்டயத்தை வச்சு வெட்டினா உடஞ்சிருதான், வெட்ட முடியல. கடைசியில் இயற்கையாகி மறிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்போது நல்லா புரிஞ்சுவோம். இப்படி இயேசுவின் மார்பில் சாஞ்சிட்டு இருந்த ஒரு சீசன் யோவான் இப்படியெல்லாம் ஏசப்பாவோட க்ளோஸாக பழகியிருக்கார் இல்லையா? இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் எடுங்க. இதுதான் நான் சொல்கிறேன். இந்த அப்பா, டேடி, பாவம் செஞ்சாலும் என்ன அரவணைப்பீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம அவர் அறிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? இந்த அறிவு, இது சந்தோஷம், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. Thank you, Daddy. Hallelujah. பதிமூணுலேருந்து நான் வாசிக்கிறேன். அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஏசப்பா பார்த்துட்டாப்புல. யார்? யோவான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவிக்குள்ளாகி பார்க்குறாப்புல. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. இதை வச்சு தான் அவருக்கு வெள்ளை முடி அடிச்சு விட்ருவாங்க. ஏசுக்கு வெள்ளை முடிட்டு தேவனுக்குன்ட்டு. பார்க்கும்போது அப்படி பிரகாசமாக தெரிஞ்சார். சரிங்களா? அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்துச்சு. சரிங்களா? அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. எப்படின்னா பலபலன் வெண்கலத்தை அப்படி தீட்டும்போது எப்படி செய்யும்போது எப்படி இருக்கும், பழுத்து போய் அப்படி இருக்குது. சரிங்களா? இருந்தது. பாருங்கள், அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலக்கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். கையத்தட்டி. எத்தனை புரியுது?
ஏசப்பாவை 2 டைமென்ஷனில் பார்த்துருக்கிறார். சிலுவைக்கு முன்னாடி மார்பில் சாய்ந்து அப்பாவா டேடி அப்படின்னு மார்பில் சாய்ஞ்சி ஒரு உறவில் பார்த்தார். இப்படி பார்த்தா தான் இப்படி பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குது. இதுலேயே ஸ்டக் ஆகிடக்கூடாது. இதுக்கு அடுத்து ஒரு அனுபவம் இருக்குது. என்ன தெரியுமா? அவரை சர்வ வல்லமை பொருந்தியவராய் அவரை பார்த்து செத்தவனை போல பாதத்தில் விழுந்துட்டான கையை தட்டி. இதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கையை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். இவங்க சொல்கிற பயம் இல்லை, பயத்தோடு நடுக்கத்தோடு. ஆதாம் கர்த்தருக்கு பயந்தது பாவம் செய்ததுனால, மீறுதனால குற்ற மனசாட்சி ஏற்பட்டு தேவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓடி ஒளிஞ்ச பயம் வேற. புரியுதுங்களா? இந்த பயம் அவருக்கு கொடுக்குற மரியாதை. கையை தட்டி. ஆமாம், இதை குறித்து இன்னொரு நாள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஒரு நாள் தியானிப்போம். சரிங்களா? அதில் ஒரு வசனம் இருக்குது. அந்நாட்களில் எனக்கு பயப்படுகிற பயத்தை அவன் இருதயத்தில் வைப்பேன் அப்படின்ட்டு. கையை தட்டி. புதிய உடன்படிக்கையிலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கையை தட்டி. அவன் பிள்ளை, அவன் குழந்தை, குட்டி எல்லாம் நல்லா இருக்குமா. கர்த்தர் சியோன்லேருந்து ஆசீர்வதிப்பாரான். அவன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பான். எனக்கு சங்கீதம் 128 நல்லா தெரியும். நாங்கள் அறிக்கை பண்ணுறோம், நாங்கள் டெய்லி படிக்கிறோம். வேஸ்ட்டு. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றேன். படிக்கிறதுல இல்லை, வாழ்க்கையில் வரணுன்றேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பானா சொல்லுங்கள்? ஆசீர்வாதமாக இருப்பானா. அதில் என்ன தெரியுமா வரும்? கையின் பிரயாசத்தை சாப்பிடுவானா. உன் காசு வீணாக போகாதுன்னு அர்த்தம். வட்டிக்கு போகாது, கடனுக்கு போகாது, ஆஸ்பத்திரிக்கு போகாது நம்ம காசு. எத்தனை புரியுது? கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வட்டி கடனை அடைக்க தேவன் கிருபை செய்தார். ஆமாம், நம்ம இப்போ கர்த்தருக்கு பயந்து தான் நடக்கிறோம். நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். ஆமாம், கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமாம், வட்டி கடன்லேருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறேன். நான் அப்படியே உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். அன்றைக்கே சொல்லிட்டேன், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருப்பீங்கன்னா, கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை தான், கர்த்தரை நேசிக்கிற பிள்ளை தான். கர்த்தர் உங்களை அந்த கடனிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்குவார். கரங்களை தட்டி ஆமே. ஆமாம், வட்டி கடன், லோனு, இஎம்ஐ எல்லாத்தையும் அடைச்சி இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். ஊர் சொல்லும் நம்மளை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளை அதுதான் வாழணும். அப்படி தான் ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் புரியுது? ஓகே, எத்தனை பேர் புரியுது? அப்போது யோவான் இப்படி தேவனா அப்பாவா அவர் மார்பில் சாய்ந்த ஒரு அனுபவம் வந்ததுனா தான் நீங்கள் ஆவிக்குள்ளாக முடியும். ஆவிக்குள்ளானா தான் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். கையை தட்டி. வசனம் சொல்லுதா? ஏசப்பா சொல்லுவார். ஒரு வசனம் உண்டு பாருங்கள், எடுத்துருவோமா? சர்ச் பண்ணி தான் எடுக்கணும், எடுப்போம். மனுஷகுமாரனும் தன்னை யாருக்கு காண்பிக்க சித்தமாக இருக்கிறாரோ, பிதாவையா, அவருக்கே காண்பிப்பார் அப்படின்னு இருக்கும். மத்தேயு இல்லையா? நான் பார்த்து சொல்கிறேன். மத்தேயு 11 வரும்னு நினைக்கிறேன். மத்தேயு 11:27 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 11:27 எடுங்க. 11:27 வசனம் சொல்லுது பாருங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். கையை தட்டி. அப்போ யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீசன். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷமே எழுதினாப்புல. எத்தனை பேர் புரியுது? ஏசப்பா தன்னை குறித்து அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தினார். ஆமென். இப்போ பரம் ஏறினது வரைக்கும் தெரியும். பரம் ஏறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருந்தார். பரமேறி எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது, இன்னும் எப்படிலாம் இருக்குங்கிறத யாருக்கு சொன்னார்? அன்பாய் மார்பில் சாய்ந்து எப்போ பார்த்தாலும் காசுன்னு அலைஞ்ச யூதாஸ்கிட்ட சொல்லலை. ஆமாம், அவர் மார்பில் ரிலாக்ஸாக அவரோடு கூட இருந்த அந்த யோவானுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ இவர் ஏசப்பா பார்க்குற விதமே வேறு. செத்தவனை போல காலில் விழுந்துட்டார். அப்படி இருக்கு அவருடைய வல்லமை. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
அவர் அது வந்து பயம்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மரியாதை சொல்லுவோம் இல்லையா, அது இவ்வளோ நான் பார்த்தேன். செஸ்ன்னு அழகாக இதை சொல்லாப்புல, அப்படி க்ளோஸாக இருந்தாங்க இல்லையா. இவர் ஆக்சுவலாக இவர் எப்படி பார்த்துருக்கணும், என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்குன்ற மாதிரி தான் பார்த்துருக்கணும். ஏன்னா மார்பில் சாஞ்சிட்டு இருந்தாப்புல ஏசப்பாவோட. அப்புறம் ஆமாம் ஜீசஸ் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் இல்லை, பார்த்து மிரண்டு பொத்துன்னு எழுந்துட்டாராம். ஏன்னா அப்படி மகிமையாக இருக்கிறாராம் ஏசப்பா. இப்போ கையை தட்டி புரியுங்களா, அவர் நமக்கு அப்பா தான், அவர் நம்ம மேலே அரவணைக்கிற அப்பா தான். அதே நேரத்தில் அவருடைய வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அவருடைய மகத்துவம் மகிமை வேறு லெவலில் இருக்குது. நம்ம இன்னும் அப்பா அப்பா சோறுதாப்பா, அப்பா 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 காஸ்தாப்பா இப்படியே நின்றக்கூடாது. இன்னும் வல்லமையான தேவன் அவர், அந்த இடத்துக்கு வரணுன்றேன். இன்னும் அவரோடு ஐக்கியமாகும்போது வெளிப்பாடு. அப்போது இந்த அப்பா பிள்ளை உறவுக்குள்ளேயே வராமல் அவருடைய பிரசன்னத்தை இப்படி அனுபவிக்காதவங்களுக்கு எப்படி வெளிப்பாடு கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சத்தியம். இதை வந்து ஜெசன்னு சாட்சியாக சொன்னது. பணம் சரிங்களா, கடன் அடைக்கிறது, பண தேவை சந்திக்கப்படுறது, சரீர சுகம், குடும்ப சமாதானத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நான் பண்ணவே இல்லை அப்படின்னார். அதுக்கெல்லாம் வெளிச்சம் இருந்தால் போதும் அப்படின்றார். தேவனை குறித்த சரியான வெளிச்சம் வந்துட்டுன்னா, புரியுதுங்களா, தேவனை குறித்த அறிவு அந்த வெளிச்சம் வந்துட்டுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றார். உண்மையை அனுபவித்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது உண்மை தான். புரியுதுங்களா, தேவனை குறித்த சரியான வெளிச்சம் நமக்கு வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால தான் அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அவர் அறிய நம்ம வாழ்க்கை மாறித்தானே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், நம்ம சத்தியத்தை அறிய சமாதானம் வருது, சந்தோஷம் வருது, பொருளாதாரத்தில் மாற்றம் வருது, நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து தான் இருக்குது. புரியுதுங்களா, சரிங்களா. இந்த தேவைக்காக நம்ம கிடந்து மன்றாடுறது, அழுறது, கதறது, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லி சொல்லி இந்த இடத்துக்குள்ளே போயிடக்கூடாது. நீங்கள் ஜெபன்னாலே ஆமாம், நான் இன்றைக்கி தொடங்கணும் பாருங்கள், அப்பா ஆமாம் இன்னும் உங்களை அறியணும். அதான் பாருங்கள், அவங்க அப்பா சீரியஸாக அப்பாவுக்கு 4 டயாலிசிஸ் பண்ணியாச்சா. அந்த சிச்சுவேஷன்லேயும் சொல்கிறாப்புல, ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க அப்பா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புலையா. ஏன்னா இல்லை நல்லா இருக்கிறாப்புல, பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு, சூப்பராக இவ்வளோ பெரிய சபை ஊழியம் மக்கள் நல்லா இருக்கிறாப்புல, மகளுக்கு சூப்பர் செட்டில்மெண்ட்டு, மகன் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறேன். அவன் அப்பா அப்படியே சொல்லுவாப்புல, எனக்கு என்ன போக வேண்டியதான் பாங்க. இவங்க தான் பிடிச்சிச்சு, அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் வாழணும்னு சொல்லுங்கள், பேர பிள்ளைகள் சொல்லுமா, வாழணும்னு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லுமா. அப்படி சொல்லி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, கத்த சுகத்தை கொடுத்துருக்குறேன். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது தாத்தாவை சுகப்படுத்துறதுக்கு அந்த பிள்ளை கேட்குது, எதாவது நான் பண்ணணுமா, என்ன செப்ப குறிப்பு சொல்லுங்கப்பா, எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணதுக்கு ரெடி. இல்லை தாத்தாவை அறிக்கை பண்ண வைக்கணுமா அப்படின்றாங்க. அது அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா அதெல்லாம் தேவையில்லை, அப்பாவை நீங்கள் அறிகிற அறிவில் வளர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே வல்லமாக வரும், அப்போ போய் தலையில் கையை வச்சாலே சுகமாயிருவாங்க அப்படின்றார். எத்தனை பேர் புரியுது? இது பயங்கரமான இதுங்க, பயங்கரமான வெளிச்சம். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி இந்தியா சொன்ன இல்லையா, உமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து செமிஃபைனல் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ளே போயிட்டு, நான் திடீர்னு பார்த்தப்போ நியூஸில் பார்த்தேன். அப்போது நான் கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன், யாருன்னே தெரியாது. ஹைலைட்டில் போய் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேட்டி கொடுத்துச்சு, ஜெமிமா. சரிங்களா, நான் அதை அப்படி பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்த்துட்டேன், நல்லா விளையாண்டுருந்துச்சு, ஜெயிச்சிருக்கு. எப்படின்னா 14 வருஷமோ 13 வருஷமோ ஆஸ்திரேலியா தொடர்ந்து சாம்பியன். புரியுதுங்களா, லேடிஸ் டீமில் உமன்ஸில் தொடர்ந்து சாம்பியன் அவங்க தான், யாருமே ஜெயிக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த மேட்சும் அப்படி தான் 338 ரன் அடிச்சிட்டு. பொதுவாக ஃபஸ்ட்டு விளையாண்டுட்டாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா 2வது விளையாடுறவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், ஆஹா என்ன பண்ண போகிறோன்ட்டு. அப்போது இப்படி இருந்த நேரத்தில் அந்த ஜெமிமா இறங்கி களத்திலே நின்று 127 ரன் அடித்து இந்தியா ஜெயிச்சிட்டு, 141 ரன் அடித்து இந்தியா ஜெயிச்சிட்டு. எத்தனை பேர் புரியுது? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெசன்னு சொல்லாப்புல, இந்த உறவின் தேவன், இந்த உறவில் தான் கிரிக்கெட்டுக்கு சம்மந்தம் இருக்குது. நம்ம இது வரைக்கும் சொல்லி தந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இங்கே பரலோகம் நரகம், நீ பாவம் செஞ்சால் நரகத்துக்கு போயிடுவேன், இல்லைன்னா பரலோகம், நீ ஆத்மாதாயம் பண்ணுறது மட்டும்தான் உனக்கு வேலை. அப்படியே தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம ஆத்மாதாயம் பண்ணோமா? யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். சபையில் எப்போ போனாலும் ஆத்மாதாயம் தானே சொல்லுவாங்க. எப்போ போனாலும் பக்கத்தில் இருக்கிற சேரை பாருங்கள், நீங்கள் தான் நிரப்பணும் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் தான் நிரப்பணும். சைடில் இருக்கிற சேரை பாருங்கள், இந்த வருஷத்தில் ஆத்மாதாயம் செய்யாதவர்கள் கையை தூக்குங்கம்பாங்க. கேவலமாக இருக்கும், கையை தூக்கணும், பார்த்துருக்கீங்களா? அப்போது இங்கே ஆத்மாதாயம் தான் பாஸ்டர் பேசுவார். ஆனால் நம்ம ஆத்மாதாயம் பண்ணோமா?
இல்லை. நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சோமா? நம்ம பொழப்பே நாரி கிடக்கு, நம்மளை பார்த்து யார் ஆத்மாதாயம் பண்ண முடியும்? ஒன்றும் நடக்காது. அப்போது இங்கே ஆத்மாதாயம் மட்டும்தானே நோக்கம். இங்கே கிரிக்கெட்டெல்லாம் வேஸ்ட்டுன்றாங்க. அதனால தான் கிரிக்கெட்டு வேஸ்ட்டுன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கேம் எதுக்கு, உடற்பயிற்சி எதுக்கு, உடற்கல்வி எதுக்கு அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும். அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு. ஆமாம், அப்பத்தினால் மாத்திரமில்ல தேவனுடைய வார்த்தைனாலும் பிழைப்பானா, அப்பத்தினாலையும் பிழைப்பான்னு அர்த்தம். எத்தனை புரியுது? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ஒன்று இருக்குது. தேவன் சொல்கிறார் பார்த்தீங்களா? பவுல் சொல்வார், உனக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, அதனால் கொஞ்சம் போல் நீ திராட்சை ரசம் எடுத்துக்கோ அப்படின்றார். எத்தனை புரியுது? பவுலை சுகப்படுத்த முடியாதா? செத்தவனை சுகப்படுத்தினார். சில நேரத்தில் சில இப்படி அறிவுரையும் கொடுக்குறாப்புல. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ஹெல்த்து தேவை. இப்படியும் இருக்கணும் பாருங்கள், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ இந்த தேவனை கும்புற இடத்துல கிரிக்கெட் வேஸ்ட்டு, நீ ஏன் ஐபிஎல் பார்க்குற, அதை பார்க்குற, இதை பார்க்குறேன்னு ஒரு பையன், சின்ன பையன் வச்சு செய்வான். சரிங்களா? டியூக்கா அப்படி வச்சு அப்படி தான் பேசுவான். ஏன்னா இங்கே உங்களுக்கு விளையாட்டுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். விளையாடக்கூடாது அப்படின்றாங்க. விளையாடணும், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. சும்மா இல்லை. ஏன் விளையாடணும்? ஒற்றுமையாக விளையாண்டா தான் இவனுக்கு தன்னை நேசிக்க போல பிறரை நேசிப்பான். விளையாடும் போது அடிக்கக்கூடாது, தள்ளி விடக்கூடாது, கோபம் வரும், கோப்பிடக்கூடாது, தோத்துட்டா ஒரு வெப்பராலம் வரும், அதையும் சகிச்சுக்கிட்டு நேசிக்கணும். கையை தட்டி. எத்தனை புரியுது? இன்றைக்கும் பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுட்டு கிடக்கு சம்மந்தமே இல்லாமல். அதெல்லாம் உடைக்கணும் பாருங்கள். அப்போ விளையாட்டு தேவை. விளையாண்டு ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் தேவன் விளையாட்டே வச்சுருக்கிறார். எத்தனை புரியுது? இன்னும் இதை குறித்து ஆழமாக பார்ப்போம். அப்போ இங்கே விஷயத்துக்கு வரேன். இந்த ஜெமிமா இருக்காங்க இல்லையா, அவங்களால தான் இந்தியா டீமை ஜெயிச்சு ஃபைனலுக்குள்ளே போச்சு. உலகமே தெரியும், யார்கிட்ட கேட்டாலும் தெரியும், நியூஸில் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ அது பாருங்கள், நான் அதில் பார்க்கவே மாட்டேன், எனக்கு தோணிச்சு, நான் பார்த்தேன், வாவ் சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டேன். ஜெமிமான்னு நான் நினச்சேன் முஸ்லீம் பொண்ணுன்னு நினச்சிட்டேன். அடுத்த நாள் பார்க்குறேன், அது பேட்டி கொடுக்குது, தேங்க்யூ ஜீசஸ்ங்குது. கையை தட்டி. எத்தனை புரியுது? அது நான் ஷாக் ஆகிட்டேன். அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன்ன மாதிரி. அது மேட்ரு இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அதான் நான் குரூப்பில் அனுப்பியிருந்தேன். நேற்று ஜேசன் திடீர்னு சொல்கிறாப்புல, இப்போ கிரிக்கெட் நடந்து இல்லை ஜெமிமா அப்படின்னாப்புல. ஆமாம் ஜெமிமா அப்படின்றேன். அந்த ஜெமிமாவை சில நாட்களுக்கு முன்னாடி பாஸ்டர் ராம்பாபு அவங்க ஒரு மீட்டிங் நடத்துனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மீட்டிங்கு அந்த ஜெமிமா வந்திருக்கு. ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க, அங்கே ஜெமிமா வந்திருக்கு. ஜெமிமா தலையில் கை வச்சு சுற்றி இருந்து 4-5 ஊழியக்காரங்க ஜோம் பண்ணுறாங்க. ஒரு ராம்பாபு பாஸ்டர் தலையில் கை வச்சிருக்காரு, பக்கத்தில் ஊழியக்காரங்களாம் ஜோம் பண்ணுறாங்க. அப்போ ராம்பாபு பாஸ்டர் சொல்கிறார், நீ போன வேர்ல்டு கப்பில் ஜெமிமா பேர் கிடையாது. இந்த தடவை வேர்ல்டு கப்பில் லீக்கில் விளையாடவே விடலை. அப்போ ஜோம் பண்ணுறாங்க, கர்த்தர் ஒன்றை பயன்படுத்துவார். கையை தட்டி. எத்தனை பேர்? ஒன்றை பயன்படுத்துவார். நீ விளையாடுவ, நீ ஆட்டத்தையே மாற்றுவ. அப்படியே சொல்லியிருக்காப்புல, உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருப்பேன். மாற்றுவ, ஒன்னால் இந்தியா பெருமை அடையும், ஒன்னால் ஜெயிக்கும். அப்படி தேவன் ஒன்றை பயன்படுத்துவார். உனக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும், பெரிய எதிர்காலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். கர்த்தர் சாட்சி அதுதான் நடந்துச்சு. ஒத்த ஆளாக நின்று யாருமே சதாடிக்கலை இந்தியாவில். இந்த மேட்ச்சில் அந்த செமிஃபைனலில் 127 ரன்னு. இதில் ஒரு விஷயம் தெரியுமா, 2 முறை அவுட்டாக பார்த்து தப்பிச்சிச்சு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க 2 முறை. கேட்சு கைக்கு வந்த கேட்சை கீப்பர் மிஸ் பண்ணிவிட்டு 2 முறை மிஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? அப்போ நீங்கள் சொல்லலாம், தேவன் இப்படி பண்ணுவாரானா? பண்ணுவார். தேவன் அப்படி பண்ணுவார். ஏன்னா பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். கையை தட்டி. என்னை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எத்தனை பேர் புரியுது? ஒருத்தர் தேவனே நம்பி இருக்கிறாங்க, அப்பா நான் பாஸ் ஆகணும்ப்பா, அப்பா நான் ஜெயிக்கணும்ப்பா, நான் போட்டியில் கலந்துருக்கிறப்பா, ஜெயிக்கணும்னா கர்த்தர் கட்டாயம் ஜெயிக்க வைப்பாருன்றேன். கையை தட்டி. எதிராளியை தோக்கடிக்க மாட்டார், தாம் பிள்ளைக்கு பலன் கொடுக்குறார். சொல்கிறாரா இல்லையா? ஆமேன். ஆமாம், வசனத்தை எடுங்க. ஏசாயா 40. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நம்ம அன்னைக்கு பார்த்தோம் பாருங்கள். வசனம் சொல்லுது 28, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. கையை தட்டி. நல்லா இருக்கிறீங்களா? எத்தனை எனக்கு புரியுது? தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. நான் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை பரிசுத்தமாக வாழுமா, ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளை பரிசுத்தமாக வாழுமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே வலிக்கு வாங்களேன்.
ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பரிசுத்தமாக வாழும். ஏன்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சத்தியத்தை அறிஞ்சு. புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பரிசுத்தமாக வாழ்கிறது உண்மைன்னா இங்கே வசனம் சொல்லுது, பூமியின் கடையாரந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சொல்லுங்கள், நம்முடைய தேவன் எத்தனை புரியுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட, நம்முடைய தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம்? அவர் சோர்ந்தும் போக மாட்டாராம், இளைப்படைவதும் இல்லையாம். அந்த தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அதை சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். கையை தட்டி எத்தனை புரியுது? வாழ்க்கையில் இந்த பொண்ணு சோர்ந்து போயிருந்திருக்கு, என்னை செலக்ட் பண்ணலையே, நான் என்ன பண்ண போகிறேன்னு விளையாடும் போது ஐயோ தோத்துறக்கூடாதுன்னு விளையாடுது. அவர் பலத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் கொடுத்தாருன்னா அடுத்த வசனம் இருக்குது, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க, சோர்ந்து போகிற எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லையா? அவர் யாருக்கு கொடுக்குறாருன்னா, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்களாம். கையை தட்டி. இளைஞர் கூட இளைப்படைஞ்சிருவான், சோர்ந்து போயிடுவான். வாலிபர்கள் கூட இடறி விழுந்துருவாங்களா? ஆனால் யார் சோர்ந்து போக மாட்டான்னு பைபிள் சொல்லுது. கையை தட்டி. இப்போ புரியுதா? கர்த்தர் யாரையும் பச்சைபாதம் பார்க்கறது இல்லை. ஆனால் யார் ஒருவர் கர்த்தருக்காக காத்திருக்காங்களோ, அப்பா டேடி நான் ஜெயிக்கணும்ப்பா, நான் இந்த ப்ரொஃபஷனலில் இருக்கிறேன், நான் நாட்டுக்காக விளையாடுறேன், என் நாடு ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், ஆமாம் விடுதலை நான் பார்க்கணும், நன்மையை வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கையை தட்டி. எல்லாரும் கிடையாது, கர்த்தரை நம்பி, அப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் கடனை ஜெயிக்கணும், என் வாழ்க்கையை ஜெயிக்கணும், என் பிரச்சனை ஜெயிக்கணும், பணப்பிரச்சனை ஜெயிக்கணும், என் பிள்ளைகளுடைய பிரச்சனை ஜெயிக்கணும், என் வாழ்க்கையில் நான் மேன்மையாக வரணும் அப்படின்னு யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கையை தட்டி. புரியுதா? அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டு கப்ப. புரியுதுங்களா? இனி அடுத்து சண்டே ஃபைனல் நினைக்கிறேன். இதுவே பெரிய வெற்றி, ஜெமிமாவுக்கு கிடைச்ச வெற்றி. எத்தனை புரியுது? அது கர்த்தருக்கு கிடைச்ச வெற்றி. ஆமாம். யுத்தம் யாருக்கு? கோலியாத்துக்கும் தாவீதுக்கும். பெர்சிய அவங்க யார்? பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும். ஆமாம், இந்த கூட்டம் கர்த்தரை நம்பி இருக்கு. தாவீது கர்த்தரை நம்பி போய் வெறும் கோலம் கையுமா போயிருக்கிறான். அங்கே ஒருத்தன் பட்டயத்தாலும் ஈட்டியை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறான், அவன் தெய்வத்தை நம்பி வந்திருக்கிறான். இப்போ யுத்தம் கர்த்தருடையது. தாவீது ஒரே அடியில் அடித்து காலி பண்ணான். கர்த்தருக்கு புரியுது? எத்தனை புரியுது? கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தரை கொண்டு ஜெயிச்சான். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா இவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறான், கர்த்தரை நம்பி இருக்கிறான், கர்த்தர் வெற்றி கொடுக்குறார். கையை தட்டி ஆமே. கர்த்தர் இவனை பலப்படுத்துறார். இவன் பலன் கேட்டால் பலன் கொடுத்தார், அவன் பலன் கேட்டால் பலன் கொடுப்பார். எத்தனை புரியுது? ரொம்ப சிம்பிள். அவர் அன்பான தேவன், அவர் யாரையும் பச்சைப்பதமாக பார்க்குறதில்ல, ஆனால் அவரே நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்படி தானே வசனம் சொல்லுது. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஓகே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்கள் நன்மையை பார்ப்பீங்க. கையை தட்டி. உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் புது பலன் அடைஞ்சு செட்டை அடித்து உயர எழும்புவீங்க. எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். யோசிச்சு பாருங்கள், போன வேர்ல்டு கப்பில் ஜெமிமா பேரே கிடையாது, ஏங்கிட்டு வந்திருக்கு. அது மைக்கை கொடுத்தோன்னா அழதான் செய்யும். முதல்ல நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். அது சொன்ன வார்த்தை, ஏசப்பா தான் என்னை பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுது. அதில் அந்த பேட்டியில் சொல்லுது. சரிங்களா? அதுக்கு பிறகு போய் பார்த்தா அது ஒர்ஷிப்லாம் பண்ணுது. புரியுதுங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஓகே, இந்த நவம்பர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நவம்பராக இருக்கும். நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அப்போ பாருங்கள், தேவனை 2 டைமென்ஷனில் பார்க்கலாம். அவர் அப்பா, அவரோடு கூட நீங்கள் உறவாடும்போது அவர் உங்களுக்கு தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்களை கொண்டு நடக்கும். அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமாம், பாருங்கள், சில சொல்லுவாங்க, எனக்கு நன்மை நடந்தால் நான் ஜெபம் பண்ணுறேன், நன்மை நடந்தால் நான் ஆராதிப்பேன். சில ஹஸ்பண்டு சொல்லுவாங்க, என்னத்தை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், ஏதாவது நடக்கட்டும், நான் பார்க்கலாம், வரேன் சர்ச்சுக்கு, எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னா, என்னத்தை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு.
ஏதாவது நடக்கட்டும் வரேன். அப்படி கிடையாது. அவர் தேவன், அவர் ஆராதிக்கிறது கடமை. கையை தட்டி எத்தனை புரியுது? ஏதோ நடந்தா, எனக்கு காசு தந்தா, எனக்கு பணத்தை தந்தா, அப்படி நீங்கள் ஆராதிக்கிறது தான் வேஸ்ட்டு. அவர் அப்பா, அவர் தேவன், அவர் ஆராதிக்கிறது கடமை. எத்தனை அதுக்குத்தான் நம்ம இருக்கிறோம். ஆமை, அதுக்காக இந்த வசனத்தை சொல்லி, இந்த தனங்கள் எனக்காக துதியை சொல்லி கொண்டு வர அப்பா சார், அப்பா சமூகத்தில் இருக்கிறது தான் நம்முடைய அழைப்பே. எத்தனை எனக்கு புரிஞ்சது? ரொம்ப முக்கியம். சின்ன விஷயந்தான். அங்கே பழைய அந்த சர்ச்சு பிரசங்கத்துக்கு இந்த சர்ச்சு பிரசங்கத்துக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனால் இதுக்கு தான் கல்லெறிவாங்க. எத்தனை பேர் புரியுது? இதை சொன்னால் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் இவ்வளோ நேரம் பேசினது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் தங்குங்கள். ஆண்டவர் பெருக்கி எடுத்திருக்கிறார் முத்துக்கள். சரிங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை இப்படி தான். அண்ணாள் வாழ்க்கையில் எந்த நன்மையும் கிடையாது. புருஷன் 7 வருஷம்தான் அந்த குடும்ப வாழ்க்கை போச்சு. எப்போ பார்த்தாலும் ஜெபம், உபவாசம், தேவ சமூகத்திலேருந்து தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, தேவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுது. சிமியோன் தாத்தா, இந்த அம்மாவுக்கு 84 வயசு, அவருக்கும் ரொம்ப வயசாகி போச்சு. அவரும் எப்பவும் ஜனங்களுக்காக அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார், தேவ ஆவியில் நிரம்பி. ஆனால் நேரம் வந்தபோது தேவன் உலகத்துக்கே வெளிப்படுத்தினார். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு வெறும் மரியாள் மாத்திரம் காரணம் அல்ல. இந்த இரட்சகர் வருவதற்கு அன்னாலும் ஒரு காரணம். இந்த இரட்சகர் வருவதற்கு சிமியோனும் ஒரு காரணம். அவர்கள் இந்த இரட்சணிய கொம்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கையை தட்டி அவர்கள் அனுபவித்தார்கள். அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு பாரம் இருக்குது. இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அப்பாவை, அவர் நல்லவர், அவர் அன்புள்ள அப்பா, அவர் நம்முடைய தகப்பன், அவர் என்ன தப்பு செஞ்சாலும் நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவன் உங்களை என்னையும் தான் சூஸ் பண்ணியிருக்கிறார். கையை தட்டி அந்த ஊழியத்துக்கு தான் நீங்கள் காணிக்க கொடுக்குறீங்க. அந்த ஊழியத்தில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. அந்த ஊழியத்தில் தான் நீங்கள் பிரசங்கத்தை கேட்டு பிடிக்கிது உங்களுக்கு. எத்தனை பேருக்கு பிடிச்சது பிடிக்கலைங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் எத்தனை ஒதுக்கி ஓரம் கட்டி வச்சுருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம இப்படி செய்கிறது ஒன்றும் வீண் போகாது. ஒரு நாள் வரும். யோசேப்பு வாழ்க்கையில் ஒரே நாட்களில் வாழ்க்கை மாறினது போல், ஆமாம், அன்னாள் சிமியோன் தாத்தா வாழ்க்கையில் ஒரே நாளில் வாழ்க்கையை தேவன் மாற்றினது போல் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். கையை தட்டி எத்தனை நேரம் புரியுங்க? நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அதனால் நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதையும் பெருசாக போட்டு மைண்டில் போட்டு குழப்பக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அப்பா சமூகத்தில் சொல்லிட்டு அவரோட பேசுங்க, அவரோட உட்காந்து பேசுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. அப்படியே கம்யூனியனுக்கு ஆயத்தமாகுங்க. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் அப்பா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் அப்பா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி
இயேசு தேவா. நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எனக்குள்ள கொஞ்ச நாளாகவே கர்த்தர் ஒரு வசனத்தை பேசிகிட்டே இருக்கிறார். உங்களுக்கே தெரியும் அது நான் சொல்கிறேன்ட்டு. புது பலன் புது பலன் புது பலன்ட்டு. அப்போ நான் நேற்றுக்கு திடீர்னு நான் ஏசப்பாட்ட கேட்குறேன், அப்பா மாதம் நவம்பர் வந்துட்டு இனி நவம்பர் டிசம்பர் கேலண்டர் அடிக்க கொடுக்கணும், வாக்குத்தத்தம் எடுக்கணும். நான் இந்த நவம்பர் மாதம் வாக்குத்தத்துக்கே இப்படி போராடிட்டு இருக்கிறேனே, இனி அதுக்கு வேறு வாக்குத்தத்தம் எடுக்கணுமே அப்படின்றப்ப தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்தாங்க. இந்த வருஷம் நமக்கு 2026 கர்த்தர் நல்ல ஒரு ஊழியத்தின் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள். கையை தட்டி ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆமாம், கழுகுகளைப் போல் நம்ம செட்டை அடித்து எழும்புவோம். கையை தட்டி. நீங்கள் சோர்ந்தும் போக மாட்டீங்க, இளைப்பும் அடைய மாட்டீங்க. கையை தட்டி ஆமேன். அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருவருக்கும் நிறைவேறும். லைவில் இருக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணிடுங்க. நேரில் இருக்கிற ஆனந்த் சிஸ்டருக்கு அப்படியே இந்த வந்து பழிப்பதாக, அனிதா ரவி அக்காவுக்கு அப்படியே வந்து பழிப்பதாக, நம்ம சாந்தி சிஸ்டருக்கும் அப்படியே வந்து பழிப்பதாக, அனிதாக்கா அப்படியே அக்காவையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அவங்க வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதாக. ஜெசிந்தா சிஸ்டர் காட் பிளஸ் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிப்பதாக. செல்வ சுந்தரம்மா காட் பிளஸ் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிப்பதாக. ஃபெய்த் ஃபேமிலி ஜெகன் பிரதர் காட் பிளஸ் அப்படியே உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த வார்த்தையை பழிப்பதாக. வால்டர் பிரதர் காட் பிளஸ் அப்படியே அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் வந்து பழிப்பதாக. லிடியா சிஸ்டர் காட் பிளஸ் அப்படியே அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து அப்படியே நிறைவேறுவதாக மனதார ஆசீர்வதிக்கிறேன். சிறிதா பிரதர் காட் பிளஸ் அப்படியே உங்கள் குடும்பத்தில் இந்த வார்த்தை வந்து பழிப்பதாக. ஆமென். ஆமாம், வேறு யாரெல்லாம் இருக்கிறீங்க? டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவேன். நாமே 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 நாமே. நம்ம எழும்புவோம். இந்த 2026 கட்டாயம் நம்ம உயர எழும்புவோம். கையை தட்டி கையை தட்டி. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை ரெட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். கையை தட்டி. இதை விட என்ன வேணும்? காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். வேறு யாராவது இருக்கிறீங்களா? மைதிலிஸ்டர் காட் பிளஸ் யூ அப்படியே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிப்பதாக மனதார ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. வேறு யாரும் இருக்கீங்களா? விநாயகிஸ்டர் காட் பிளஸ் யூ அப்படியே இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் வந்து பழிப்பதாக. ஓகே, ஆமீன். புது பலன் அடைந்து உயர எழும்புவோம். இதான் வாக்கு தத்தம். ஓகே, புது பலன் அடைந்து ஆமாம் செட் எடுத்து உயர எழும்புவோம். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். வேறு யாராவது பார்த்துட்ருப்பீங்கன்னா உங்கள் பேரை நான் சொல்லலைன்னா அப்படியே இந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அப்படியே வந்து நிறைவேறுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்க. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். யாரும் சேர்ந்து சொல்லுவோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இன்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. பாருங்கள், இன்றைக்கி பகலில் வச்சுருக்குறோம். இவ்வளோ பேர் பார்த்துருக்குறீங்க. எல்லாம் தேவ சித்தம். கையை தட்டி. யாருக்கெல்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சோ, யாருக்கெல்லாம் கலந்துக்க முடியாத நேரலையும் வர முடியாமல் சூழ்நிலை இருந்துச்சோ, அதையும் தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அப்போ அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசின வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, அதில் நெல்லுங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம பெரிய மீட்பை பார்ப்போம். ஓகே, ராஜம்மா காட் பிளஸ் யூ. அப்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டா நவம்பர் பிறந்துட்டா நம்பர் 1
இந்த மாதம் 27ஆம் தேதி ராஜாம்மாவுடைய மகள் ஜெனிசா பிறந்த திருமண நாள். ஆமென். கரங்களை தட்டி திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு சபையார் நம்ம எல்லோரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். உள்ளூரில் இருக்கிறவங்க வாங்க, பிளான் பண்ணி முன்னாடியே சொல்லுங்கள். நம்ம வாகனம் அரேஞ்ச் பண்ணி நம்ம போயிட்டு மணமக்களை ஆசீர்வதிச்சுட்டு வாழ்த்திட்டு வருவோம். ஓகே, காட் பிளஸ் யூ. அதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கென்று ஒரு சின்ன ஆஃபரிங் பண்ணலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டும் நாளை காலை வழக்கம் போல் 10 மணிக்கு ஆராதிப்போம். சண்டே சர்வீஸ் ஒன்று சேர்ந்து குடும்பமாய் ஆராதிப்போம். மண்டே ஜெகன் பிரதருடைய மகள் பிறந்தநாள் ஏஞ்சல் ஸ்வீட்டி. ஆமீன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். வருகிற திங்கட்கிழமை பாப்பாவுக்கு பர்த்டே. கர்த்தர் தாமே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாராக. சாட்சியை நிறுத்துவாராக. மகளுடைய விருப்பங்கள் எல்லாம் தேவன் நிறைவேற்றுவாராக. தீர்க்காயுசை கர்த்தர் கொடுப்பாராக. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா குறைகளிலிருந்தும் தேவன் விடுதலை ஆக்குவாராக. காட் பிளஸ் யூ. இந்த நவம்பர் நன்மையான நவம்பராக உங்களுக்கு அமைவதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஓகே, சரி. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம். காட் பிளஸ் யூ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ.